நல்லவர், परमेश्वर भला है। இந்த நாள்ல கூட इस दिन में भी நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, हम अध्ययन करने वाले परमेश्वर का वचन நம்முடைய தேவனை குறித்து இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. हमारे परमेश्वर को लेकर इस रीति से कहा गया है, அவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார், वो हमारे लिए सहायक के रूप में है, நமக்கு உதவி செய்கிறவராய் वो हमें एक இருக்கிறார். मदद करने वाला है। சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். भजन संहिता 33वां अध्याय उसका 20वां वचन कोई पढ़ेंगे। நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அல்லேலூயா, हालेलुया। கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, परमेश्वर को लेकर कहा गया है, அவரே நமக்கு துணை, वही हमारा सहायक, அவரே நமக்கு கேடகம். वही हमारा डाल है। துணை என்பதற்கு सहायक के लिए இரண்டு வார்த்தைகளை அல்லது இரண்டு மீனிங் நம்ம எடுக்க हम முடியும். दो शब्द या दो अर्थ बता सकते हैं। ஒன்று पहला ஹெல்பர், உதவி செய்கிறவர், एक मदद करने वाला, அல்லேலூயா. हालेलुया। இன்னொன்று दूसरा துணை என்பதுக்கு सहायक मतलब கம்பேனியன், उसके साथ रहने वाला, அல்லேலூயா. हालेलुया। அப்பனா ஒன்றா இணைந்து இருக்கிறவர், एक साथ मिला हुआ, संग एक संग रहने वाला, அல்லேலூயா. हालेलुया। எப்படி ஒரு புருஷனும் மனைவியும் ஒன்றா இணைந்து இருக்க வேண்டும், जैसे एक पति पत्नी एक संग मिलकर रहते हैं, அவங்க ஒருவருக்கு ஒருவர் கம்பேனியன், ஒரு கம்பெனி கொடுக்கணும், वो एक दूसरे के जैसे सहारे के रूप में है, அதுதான் வாழ்க்கை. वही जीवन है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், हम दोस्तों से कहते हैं, சில பேருக்கு எங்க ஹோட்டல் சாப்பிட போனா अगर कहीं होटल में खाना खाने जाएंगे, லாஸ்ட்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, आखिर में रहने वाला कहेंगे, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுப்பா, मुझे थोड़ा सा सहायता दे, मदद சாப்பிட்டு முடியல, मैं मेरे साथ में रहना, मैं अपना அல்லேலூயா. खाना खत्म என்ன नहीं அப்படினா किया। इसका मतलब क्या है? அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவி தேவைப்படுது மாத்திரமல்ல, उस समय में उनको एक मदद की जरूरत नहीं है, அவர்களோடு இணைந்திருக்கிறவர் ஒருவர் தேவை. उसके साथ संग मिलकर रहने वाले की जरूरत அல்லேலூயா. है। हालेलुया। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், हमारा परमेश्वर कैसा है? நம்மோடு இணைந்திருப்பவரும் உதவி செய்கிறவரும் கூட. हमारे संग मिला हुआ और हमें सहायक करने वाला। மனிதனை குறித்து நாம் हम பார்க்கும்போது मनुष्य को लेकर जब देखते அவன் हैं, நமக்கு உதவி செய்வார், वो हमें मदद करते ஆனா हैं, நம்மோடு எப்போதும் இணைந்திருக்க लेकिन மாட்டார். हमारे साथ कभी जुड़े हुए नहीं रहते। அல்லேலூயா. हालेलुया। உயிரை போல சினைக்கிறவர்களோடு சிலர் பிரிஞ்சிருவாங்க. एक जान के समान लगे हुए भी एक दिन बिछड़ जाते हैं। ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், लेकिन हमारा परमेश्वर कैसा है? நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்மோடு இணைந்திருக்கிற ஒரு தெய்வம். हमारे जीवन भर में हमारे साथ जुड़ा हुआ एक परमेश्वर அதுதான் அவர்தான் நமக்கு துணையாளர் என்று है। इसलिए சொல்லப்பட்டது. उसे हमें सहायक करके कहा गया அதான் है। சங்கீதக்காரன் அப்படியே சொல்கிறார், भजन संहिता में इसलिए என் कहा गया है, ஆத்துமா அவரே நோக்கி காத்திருக்கிறது. मेरा प्राण लेकर उसके ऊपर ठहरा हुआ है। ஏன் அப்படினா, क्यों जानते हैं? அவர்தான் என் துணை, क्योंकि वही हमारा सहायक அவர்தான் है, என் கேடகம். वही मेरा डाल है। இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை குறித்து அப்படி சொல்ல முடியும்? आज कितने सारे लोग हम परमेश्वर को लेकर ऐसा कह கர்த்தரின் सकते हैं, துணையா இருக்கிறார், परमेश्वर मेरे सहायक है, என் ஆத்துமா அவரையே எப்பொழுதும் காத்திருக்கிறது. मेरा प्राण हमेशा उसके लिए ठहरा रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 46ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, भजन संहिता 46 उसका 9वां वचन में हम देखते हैं, தேவன் நமக்கு அடைக்கலமும் परमेश्वर हमारे लिए गढ़ के रूप में, பலனும் एक बल के रूप में, ஆபத்து காலத்தில் एक संकट के समय में அனுகூலமான துணையுமானவர். मेरे लिए एक मदद के समान है। ஹல்லேலூயா. हालेलूया। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? हमारा परमेश्वर कैसा அவர் है? அடைக்கலமானவர். वो एक पहले शहर स्थान है, அடைக்கலம் என்றால் एक शहर स्थान பாதுகாப்பு. वो हमारे लिए एक அப்ப मदद அவர் सुरक्षा, பாதுகாக்கிறவர் நம்மை. एक सुरक्षा करने वाला है। இரண்டாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, दूसरा कहा गया है, நம்முடைய தேவன் பலனானவர். हमारा परमेश्वर एक मदद बल देने वाला। சரீரத்துல பலவீனமா இருக்கீங்களா? अगर शरीर में बलहीनता के साथ हो गया, ஆண்டவர் விசுவாசிங்க, परमेश्वर विश्वास அவர் कीजिए, பலன் இல்லாதவளுக்கு பலன் கொடுக்கிறவர், वो बलहीन लोगों के लिए बल देने वाला சத்துவம் परमेश्वर, இல்லாதவளுக்கு சத்துவத்தை जो கொடுக்கிறவர், कमजोरी है उसको बल देने वाला அவர் परमेश्वर, பலனானவர். वो एक बलवान है। மூன்றாவது சொல்லப்பட்டு இருக்கிறது, उसने कहा गया है, ஆபத்து காலத்தில் वो मेरे संकट के समय में, அனுகூலமான துணையானவர். वो मेरे लिए मदद के समान है। அல்லேலூயா. हालेलुया। ஆபத்து வரும் பொழுது जब मेरे लिए एक संकट आती है, மனிதன் मनुष्य துணை செய்வான். वो मदद करता है। அல்லேலூயா. हालेलुया। துணை செய்வார்கள். वो मदद करते हैं। எப்படினா, कैसे जानते हैं? இப்ப நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கேக்குறோம்னு हम வெச்சுங்க, किसी से 1 लाख मांगते அவங்க समझिए, சொல்லுவாங்க, वो कहेंगे ஓகே எங்களோட கஷ்டமா இருக்கு தெரியுது, ठीक है अब कष्ट में हम जानते हैं, எங்களால அவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியாது, लेकिन हम इतना मदद नहीं कर ஒரு सकते हैं। 10,000 20,000 என்னால एक முடியும். 10,000 या 20,000 சில मदद பேர் कर ஒரு सकते 50,000 हैं। கொடுப்பாங்க, कुछ लोग कुछ 50,000 देते சில हैं, பேர் சொல்லுவாங்க வேணா வட்டிக்கு வாங்கி கொடுப்பேன். कुछ लोग कहेंगे हम कर्ज लेकर आपको देंगे, அவங்களும் உதவி செய்வாங்க. वो भी मदद करते हैं, ஆனால் लेकिन என்னுடைய தேவையை முழுமையாய் பூர்த்தி செய்வார்களா என்பது சந்தேகம். मेरे जरूरतों को पूरी तरह से वो मदद कर पाएंगे कि उसका एक संदेह ஆனா है। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் लेकिन தெரியுமா? हमारा परमेश्वर कैसा है जानते हैं? ஆபத்து காலத்தில் वो मेरे संकट के समय में அனுகூலமான துணையா. वो मेरे लिए पूरी तरह से मेरे मदद के रूप में அனுகூலமான रहेगा। துணை वो एक என்றால் अनुकूल के समान உங்களுடைய मतलब ஆபத்து நாட்களில் आपके संकट के समय உங்களை में முழுமையாய்
உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிக்கிறவர் அவர். पूरी तरह से आपके साथ रहकर आपको छुड़ाने वाला. ஹalleluya हालेलुया. இப்படிப்பட்ட ஆபத்தின் நாட்கள்ல இருக்கீங்க. ऐसे संकट के दिनों में आप हैं क्या? கர்த்தர் உங்களோடு கூட आज இருக்கிறார். परमेश्वर आपके साथ है. நான் உன் கூட वो இருக்கிறேன். कहता है कि मैं तुम्हारे साथ உனக்கு நான் हूं. அனுகூலமா இருக்கிறேன். मैं तुम्हारे लिए पूरी तरह से सहायक के रूप में हूं. ஹalleluya. हालेलुया. அப்படிப்பட்ட துணையான தேவன் நம்முடைய தெய்வம். वैसे एक मदद के रूप में वाला परमेश्वर சங்கீதம் हमारा 40 परमेश्वर है. அதிகாரத்தின் 17 வசனத்தை பார்க்கும் பொழுது वही संगीता 40 उसका 17 वचन में हम देखते இப்படியே हैं. சொல்லப்பட்டு वहां இருக்கிறது. पे इस रीति से कहा गया है. ஸ்தோத்திரிக்கிறோம். நான் சிறுமை எளிமையானவன். मैं एक छोटा और कंगाल हूं. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறீர். परमेश्वर मुझे याद करता है. ஹalleluya. हालेलुया. நான் சிறுமை எளிமையா இருக்கிறேன். मैं दीन और दरिद्र हूं. கர்த்தர் என்மேல் நினைவாய் இருக்கிறீர். परमेश्वर मुझे याद करता है. தேவரீர் என் துணையும் परमेश्वर तो मेरा என்னை सहायक விடுவிக்கிறவமா और இருக்கிறீர். मुझे छुड़ाने वाला இங்க है. சங்கீதக்காரன் இப்படியே சொல்லுகிறார். वही संगीता में ऐसे कहा गया நான் है. சிறுமை எளிமையானவன். मैं दीन और दरिद्र हूं. ஆனா இப்படிப்பட்ட சிறுமையா இருக்கிற எளிமையா இருக்கிற என்மேல் கர்த்தர் நினைவா इस இருக்கிறார். दीन और दरिद्रता में रहने वाले मुझ पर परमेश्वर याद रखता है. மனிதன் मनुष्य ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களை நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. आशीष के दिनों में मुझे याद करते रहता है. हमें ஹalleluya. याद करता है. அவன்கிட்ட போனா எனக்கு காரியம் வாய்க்கும்பா. उससे के पास जाऊंगा तो मेरे कुछ काम हो அவன்கிட்ட जाएगा. போனா எனக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கும்பா. मैं उसके पास जाऊं तो मेरा कुछ काम हो जाए. ஹalleluya. हालेलुया. நாம் நல்லா இருக்கும் பொழுது हम जब अच्छे रहते நம்மை हैं நினைக்கிற अनेகர் இருக்கலாம். हमें याद करने वाले कई सारे ஆனா होते ஒரு हैं. மனிதன் எப்பொழுது சிறுமைக்கு தள்ளப்படுகிறானோ, लेकिन कोई मनुष्य जब दीनता में दरिद्रता में ढकेला जाता எப்பொழுது है, எளிமையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறானோ, जब दरिद्रता में वो ढकेला जाता है, அன்றைக்கு எல்லாருடைய நினைவிலும் நாம் மறக்கப்படுவோம். तब सारे लोगों की याद में हम भूल जाते हैं. இளைய குமாரனை குறித்து பார்க்கும் हम பொழுது छोटे पुत्रों के बारे में जब देखते பணம் हैं, இருந்தது, जब पैसा था, தோழர்கள் எல்லாம் இருந்தாங்க, साहब रे दोस्त उसके பணம் साथ அவனை थे. விட்டு போனது, जब पैसा उसे छोड़कर चला गया, நண்பர்களும் பிரிந்து போயிட்டாங்க. सारे दोस्त में से छोड़कर அவனை चले நினைக்க गए. யாருமே இல்ல. उसे याद करने के लिए कोई नहीं. ஹalleluya. हालेलुया. அவன் தான் நினைச்சு பார்க்கிறான். वही याद करता है. அதே போல தான் उसी तरह சிறுமையும் எளிமையுமா இருக்கும் பொழுது दीन और दरिद्र के समय में நம்ம யாரும் நினைக்க மாட்டார்கள். हमें कोई याद नहीं करता है. ஆனா சங்கீதக்காரன் இப்படியே लेकिन சொல்கிறார், वही संगीता में ऐसे कहा गया है, சிறுமை எளிமையுமானவன் मैं தான். दीन और दरिद्र ही हूँ, தேவரீர் என்னை நினைத்து लेकिन परमेश्वर तुम मुझे याद करता है. கர்த்தர் என் நினைவா இருக்கிறார். परमेश्वर हमेशा मुझे याद करते रहता है. எவ்வளவு அழகான தேவன் பாருங்க. कितना अच्छा परमेश्वर देखिए. ஹalleluya. हालेलुया. நான் எளிமையா இருக்கும் பொழுது என்ன நினைச்சு मैं பார்க்கிறேன். दीन और दरिद्र था तो मुझे याद करके அதுதான் देखता நம்முடைய है. தேவனுங்க. यही हमारा அதுதான் परमेश्वर, அவருடைய அன்பு. यही उसका प्रेम है. நீங்க நல்லா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நினைத்திருந்தால் आप जब अच्छा रहते तब अगर परमेश्वर ने आपको याद किया நீங்க हो என்ன तो சொல்லுவீங்க, आप कहेंगे, நாங்க போனா ஏதாவது கடைக்கு நுழைச்சு நீங்க கூப்பிடுறீங்க. मैं अगर वहां जाऊं तो आप कुछ पाएंगे करके आप मुझे बुलाते ஆனா हैं. நீங்க ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருக்கார். लेकिन आपके पास जब कुछ नहीं था तब परमेश्वर ने आपको நீங்க बुलाया. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். जब तुमने सब कुछ खो दिया परमेश्वर ने तुम्हें बुलाया है. தேவனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுதான். हमारा परमेश्वर का विशेषता यही है. ஹalleluya. हालेलुया. சிறுமையும் எளிமையா இருக்கும் பொழுது கர்த்தர் நினைவில் वो வைக்கிறார். दीन और दरिद्र रहने के समय में हमें याद करता அப்படிப்பட்ட है. தேவன் தான் சொல்லுகிறார், ऐसा परमेश्वर कहता है, நான் உனக்கு துணையா இருக்கேன். मैं तेरा सहायक के रूप में ஹalleluya. हूं. हालेलुया. சிறுமையில இருக்கீங்களா? आप अगर दीनता में हैं எளிமையில क्या? இருக்கீங்களா? या दरिद्रता में हो क्या? எல்லாராலும் வெறுக்கப்பட்டு या இருக்கீங்களா? सबसे आप नफरत किए गए हो உங்கள் क्या? நினைவில் இருந்தவர்கள் கூட மறந்து போயிருக்காங்களா? आपके याद करने वाले भी अगर आपको भूल गए हैं क्या? கர்த்தர் நான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். परमेश्वर कहता है कि मैं तुम्हें हमेशा நான் याद करता உங்களை हूं. நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். मैं हमेशा तुम्हें याद நான் करता உங்களுக்கு हूं. துணையா मैं இருக்கிறேன். तेरे सहायक के रूप में இந்த हूं. சிறுமையும் எளிமையிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நான் கூட मैं இருக்கிறேன். तुम्हारे दीनता और दरिद्रता से तुम्हें छुड़ाने के लिए मैं हूं तुम्हारे ஹalleluya. साथ. हालेलुया. அவர் நம்முடைய நல்ல துணையாளராக वो இருக்கிறார். हमारे अच्छे सहायक के रूप में है. ஹalleluya. हालेलुया. ஓகே, அவர் எப்படிப்பட்ட துணையாளர் என்று ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாய் தியானிக்க वो போகிறோம். कैसे सहायक है करके तीन बातों को हम देखने वाले ஒரு हैं. மூன்று காரியங்கள் அவர் நமக்கு உதவி ये செய்கிறவராக तीन இருக்கிறார். रीति से वो हमें सहायक के रूप में हम देखने वाले हैं. எந்தெந்த விதத்தில்? किस रीति से? अनेक காரியங்கள் உண்டு. उसमें कई सारे நாம் बातें हैं. மூன்றே காரியத்தை தியானிக்க போகிறோம். हम केवल तीन बातों को ध्यान ஏசாயா करने वाले हैं. 41 அதிகாரத்தின் 14 வசனத்தை यशायाह 41 अध्याय के 14 वचन को அந்த देखेंगे. வாசிக்கும் பொழுது वहां पे हम पढ़ते ஏசாயா हैं. 44 வாசிக்கலாம். यशायाह 44:14 पढ़ेंगे. யாக்கோபின் சிறுபூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நான் உனக்கு துணைன்னு நிற்கிறேன். இருக்கிறேன். போதும். ஹalleluya. ஹalleluya. இங்க சொல்லுகிறார், யாக்கோபின் சிறுபூச்சியே, हे याकूब नाम के छोटे कीड़े, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, हे इस्राएल के छोटे झुंड, நீ பயப்படாதே, तू मत डर, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். मैं तेरे साथ सहायक के रूप में हूं. ஹalleluya. हालेलुया. யாக்கோபு எப்பொழுது பயந்தார்? याकूब कब डरा? யாக்கோபுடைய வாழ்க்கையில பயம் எப்பொழுது வந்தது? याकूब के जीवन में डर कब आई? எப்பொழுது யாக்கோபு கர்த்தர் துணை செய்தார்? तब परमेश्वर ने उसे मदद किया. ஹalleluya. हालेलुया. அந்த யாக்கோபுக்கு துணை செய்த தேவன் தான் वो याकूब को मदद किया वो இன்னைக்கு परमेश्वर நமக்கு ही துணை செய்கிறார். आज हमें भी मदद करता है. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர்.
நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபுடைய வாழ்க்கையில याकूब के जीवन में ஒரு நாள் பயம் வந்தது. एक दिन डर आया. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நாள் துணையாய் மாறினார். उसके जीवन में परमेश्वर एक सहायक के रूप में एक दिन बना. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். उत्पत्ति 28 अध्याय को हम पलट लेंगे. அதுல 1ஆம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उसका पहला और दूसरा वचन में हम देखते हैं ஈசாக்கு யாக்கோபை அழைக்கிறார். ईसाक याकूब को बुलाता है. யாக்கோபை அழைத்து சொல்கிறார், याकूब को बुला के कहता है நீ எழுந்து புறப்படு. तू उठकर तैयार हो जा. அல்லேலூயா. हालेलुया. எழுந்து புறப்படு. तू उठकर तैयार हो. இந்த பதான் அராமில் இருந்து ये पदान आराम से நீ உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்தனுடைய வீட்டுக்கு நீ போ. तू अपने माँ के घर के और तू निकल पड़. நீ இந்த வீட்டை விட்டு எழும்பி வெளியே போயிரு. तू इस घर से निकल कर चले जा. யாக்கோபுடைய வாழ்க்கையில याकूब के जीवन में தகப்பன் சொந்த தகப்பன் சொல்லுகிறார், अपने खुद का पिता कहता है வீட்டை விட்டு வெளியே போ. तू घर से निकल कर चले जा. அல்லேலூயா. हालेलुया. தாய் சொல்லுகிறார். माँ कहती है 27ஆம் அதிகாரத்தில் 27वां अध्याय में 43 44 வசனத்தை பார்க்கும் பொழுது 43 और 44 वचन में हम என் देखते மகனே, हैं हे मेरे बेटे நான் சொல்வதை கேளு. मैं जो कहता हूँ सुन நீ ले. எழுந்து புறப்படு. तू उठकर निकल जा. ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானுக்கு போ. हारान में रहने वाले मेरे भाई लाबान के घर चले உன் जा. சகோதரனுடைய கோபம் தனி மட்டும். तेरे भाई का क्रोध न அவனிடத்தில் थमने இரு. तक तू उसके पास ठहर தாய் जा. சொல்லுகிறார், माँ कहती है நீ எழுந்து போப்பா. तू उठकर निकल நீ कर என் जा. வீட்டில் இருக்காத. तू वहाँ यहाँ நீ मत இந்த रहना. இடத்துல இருக்காத. तू इस जगह पर मत रहे. யாக்கோபுடைய வாழ்க்கையில याकूब के जीवन में முதல்ல पहली बार அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் उसके जीवन में पहली बार வீட்டை விட்டு வெளியே போற वो சூழ்நிலை. घर से बाहर निकलने वाली स्थिति. அல்லேலூயா. हालेलुया. யாக்கோபை குறித்து சொல்லுகிறது, याकूब को लेकर कहा गया அவன் है கூடாரவாசியும் குணசாலியாம இருந்தான். वो तंबू में निवास करने वाला और अच्छे गुण के साथ அவன் रहने வீட்டை விட்டு वाला था. வெளியே போனது கிடையாதுங்க. वो कभी घर से बाहर नहीं ஆனா गया था. ஏசாவு குறித்து பார்க்கும் பொழுது लेकिन एसा को देखकर हम देखते அவன் हैं வனவாசி, அவன் வனத்துல वो இருக்கிறவன். जंगल के निवासी था. हमेशा அவன் जंगल में வேட்டையாடுகிறவன். रहना. वो शिकार करने அவன் वाला. வாழ்க்கையில வீட்டை விட்டு வெளியே போய் தங்கின பல நாட்கள் உண்டு. उसके जीवन में घर से निकलकर बाहर रहने वाला कई வீட்டை सारे விட்டு दिन थे. வெளியே சுத்தின பல நாட்கள் உண்டு. घर से बाहर कई सारे घूमने वाले दिन थे. யாக்கோபுடைய வாழ்க்கையில लेकिन याकूब के घर में வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே போனது एक கிடையாது. बार भी वो घर से बाहर निकल कर नहीं गया था. முதலாக लेकिन पहली बार பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறார், पैदा किया वो माँ कहती है, தகப்பன் சொல்லுகிறார், पिता कहता है வீட்டை விட்டு வெளியே போ. तू घर से चले जा. அல்லேலூயா. हालेलुया. அவனுடைய வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறார். अपने घर से जब बाहर निकल कर जाता இதுவரைக்கும் है, அவனுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் வந்ததே கிடையாது. अब तक इसके जीवन में ऐसा एक अनुभव नहीं आया. வீட்டை விட்டு வெளியே போய் घर से बाहर निकलकर 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 28वां अध्याय 10वां वचन कहती है வனாந்தரத்தில் நடந்து போய்கிட்டு वो இருக்கு. रेगिस्तान में वो चलकर जाता है. பெர்சேபா வனாந்தரத்தில் ஆரானுக்கு போய் கொண்டு वो இருக்கிறார். बेर्शेबा रेगिस्तान से हारान की ओर चलता है. ஈசா கிட்ட ईसाक के पास பல வேலைக்காரர்கள் உண்டு. कई सारे नौकर है. யாக்கோபுக்கு याकूब के अनेक लिए फ्रेंड्स இருந்திருக்கலாங்க. कई सारे दोस्त रहे होंगे. எல்லாரும் கைவிட்டாங்க. सारे लोगों ने उसे त्याग दिया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் கைவிட்டாங்க. सब लोग ने त्याग दिया. ஓ, ஈசாக்கு யாக்கோபை அனுப்ப சொல்ல ईसाक जब याकूब को भेजने के समय ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பி இருக்கலாம். एक नौकर को साथ भेजा रह सकता था. வேலைக்காரனை சொல்லி नौकर को कहकर இவனை எப்படியாவது அந்த மாமா வீட்ல கூட விட்டுட்டு कैसे வந்து भी उसके मामा के घर पहुंचा दे. ஈசா கிட்ட வேலைக்காரங்க நிறைய இருந்தாங்க. ईसाक के पास कई सारे नौकर थे. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है ஈசாக்கின் வேலைக்காரர் துறவை தோண்டினார்கள். ईसाक के नौकरों ने उसके लिए एक कुएं को खोदा. ஈசாக்கின் வேலைக்காரர் ஆடுகளை மேய்த்தார்கள். ईसाक के नौकरों ने उसके भेड़ बकरियों को எத்தனை चराया. அவங்க வேலைக்காரங்க உண்டு. उसके पास कितने सारे नौकर थे. அல்லேலூயா. हालेलुया. அத்தனை வேலைக்காரர்கள் இருந்து கூட, इतने सारे नौकर रहकर भी, அத்தனை நண்பர்கள் இருந்து போது கூட, इतने सारे दोस्त रहकर भी, அத்தனை சொந்தங்கள் இருந்து கூட इतने सारे रिश्ते रहकर भी வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் தனிமையை பார்த்து. जीवन में पहली बार उसने एक अकेलेपन को महसूस किया. அல்லேலூயா. हालेलुया. முதல் டைம் தனிமை வாழ்க்கையில पहली बार उसके जीवन में एक अकेलापन. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போறான். पहली बार वो घर से निकलकर बाहर जाता முதல்ல है. வாழ்க்கையில தனிமையை இது அனுபவிச்சு पहली பார்க்கறான். बार अपने जीवन में एक अकेलापन को महसूस என்ன करता है. செய்ய? क्या करूं? வாழ்க்கையில என்ன பண்ண போறது मैं தெரியல. जीवन में क्या करने वाला नहीं ஒரு जानता है. வனாந்தரத்துல போய் एक रेगिस्तान में जाकर வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறான். இருளாய் போச்சு. वो चलता रहता है रास्ते में, लेकिन अंधेरा आ जाती है. பகல் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்ல, தனியாவது நடந்து போயிட்டு இருக்கலாம். दिन हो तो भी अकेला चल सकता था. இரவாய் போச்சு. अब रात हो गई है. என்ன பண்ணன்னு தெரியல. क्या करूं नहीं जानता है. ஒரு கல்லை எடுத்து தலக்கமாட்டுல வச்சு படுத்துட்டாரு. एक पत्थर को लेकर अपने सर के बल रखकर वो सो गया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த சூழ்நிலை கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். इस स्थिति को अगर आप याद कर சொன்ன யாக்கோபு இதுவரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது. याकूब अब तक घर से बाहर नहीं அவன் गया. வாழ்க்கையில தனிமையை பார்த்தது கிடையாது. अपने जीवन में अकेलेपन को कभी नहीं அவன் महसूस किया. முதல்ல वो पहली बार அவன் சுற்றி பார்க்கறான். वो चारों ओर फेर घूम कर देखा. தன்னந்தனியாக वो अकेला ஒரு காட்டுல एक जंगल के ஒரு अंदर கல்லை வச்சு एक पत्थर को रखकर தனியா படுத்து वो கிடக்குறான். अकेला सोया हुआ है. இவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில அனுபவிக்காத பார்க்காத ஒரு சூழல் अब உருவாயிச்சு. तक इसने अपने जीवन में कभी ना अनुभव किया
एक स्थिति अभी उसके जीवन में आई है। டோட்டலி டிஃபரண்ட் சிச்சுவேஷன் அது. एक पूरी तरह से एक भिन्न एक அந்த स्थिति। நேரத்துல யாக்கோபுடைய மனநிலை எப்படி इस இருந்திருக்கும்? स्थिति में उस याकूब का मन की रीति कैसी हुई होगी? அவன் ஏதோ நம்மள மாதிரி ஒரு ஏதோ ஒரு பிச்சைக்காரன் குடும்பத்திலே அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா அவன் वो பிறக்கலங்க. हमारी तरह गरीब या मिडिल क्लास फैमिली में पैदा हुआ नहीं हो सकता। நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்தில் अच्छा பிறந்தவன். एक धनवान परिवार में पैदा हुआ एक बेटा था। ஹalleluya. हालेलुया। ஆபிரகாமுடைய தாத்தாவை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க மகா பிரபு. उसके नाना अब्राहम को देखकर महाप्रभु ऐसे कहते थे। ஈசாக்கு எந்த இடத்துல துறவு தோண்டினாலும் அங்க தண்ணி வரும், எந்த இடத்துல விதைச்சாலும் 100 மடங்கு ஆசீர்வாதம். इसका कहां पे भी कुआं खोदे तो वहां पर अच्छा पानी मिलता है, जहां पर भी बीज बोते हैं वहां से 100 गुना फल मिलता है। நல்ல ஆஸ்தி, अच्छा एक धनवान, எல்லாம் நல்ல சுகபோக வாழ்க்கை अच्छा வாழ்ந்தவன். एक संपत्ति के साथ अच्छा एक जीवन। முதல்ல வாழ்க்கையில पहली बार जीवन में எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறான். सब कुछ खोकर वो खड़ा हुआ है। இதுவரைக்கும் அவன் எதிர்பார்த்து கூட பார்த்திருக்க अब மாட்டான். तक उसने सोच कर भी नहीं देखा அந்த மாதிரி ஒரு होगा। சூழல்ல ऐसे एक स्थिति में பயத்தோடு படுத்து एक கிடக்கிறான். डर के साथ सोया हुआ है। அந்த நைட்ல उस रात के समय அவன் में பயந்து பயந்து தூங்கி கொண்டு இருக்கும் वो பொழுது डर डर कर वो सोया हुआ है। வசனம் சொல்லுகிறது वचन कहती है கர்த்தர் அவனுக்கு மேலாக நின்றார். परमेश्वर उसके ऊपर खड़ा हुआ। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் அவனுக்கு மேலாக நின்றார். परमेश्वर उसके ऊपर खड़ा அந்த हुआ, இடத்துல நின்று அவனோடு பேசுகிறார். उस जगह पर खड़े होकर उससे बातें करता है। யாக்கோபே, हे याकूब, என்ன பயந்துட்டியா? तू क्या डर गया क्या? நான் யார் தெரியுமா? मैं कौन हूँ जानता है? ஆபிரகாமின் தேவன், अब्राहम का परमेश्वर, ஈசாக்கின் தேவன் ईसाक का परमेश्वर। சொல்லிட்டு சொல்றாரு, ऐसा कहकर कहता है படுத்து இருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தர போறேன். ये तू सोया हुआ इस जगह को मैं तुझे दूंगा, ऐसा कहता हालेलुया। है। हालेलुया। தாய் கைவிட்டாள், माँ ने त्याग दिया, அப்பா கைவிட்டாரு, पिता ने त्याग दिया, அண்ணன் துரத்துனா, भाई ने भगा दिया, நண்பர்கள் மறந்தாங்க, वो दोस्तों ने भूल गए, வேலைக்காரர்கள் கை கொடுக்கல, नौकरों ने उनके मदद नहीं की, எல்லாம் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டு एक अकेलापन में एक जगह पर रोते हुए स्थिति தாவீது में, சொல்லுகிறது போல जैसे दाऊद कहता அன்னைக்கு है, யாக்கோபு சொல்லி இருப்பான், उस दिन याकूब ने कहा होगा, நான் முழுதும் என் கண்ணீரால என் தலையணையை நினைக்கிறேன். रात भर में मैं अपने आंसू से मैं अपने तकिया को நான் गीला நினைச்சு करता பார்க்கிறேன், हूँ। யாக்கோபு சொல்லி இருப்பான், वो मैं सोच कर देखता हूँ याकूब ने कहा होगा, செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். उसने मैं सोच कर नहीं उसने किया அவன் होगा, ऐसा படுத்திருந்த सोचता हूँ। கல்லுல எவ்வளவு கண்ணீர் விட்டான்னு தெரியாது. उसने सोए हुए पत्थर में कितना आंसू बहाया होगा नहीं அந்த जानते கல்லு हैं। எவ்வளவு நனைஞ்சது वो தெரியாது. पत्थर कितना भीगा हुआ होगा हम नहीं जानते। ஆனா அந்த கல்லு தான் ஒரு நாள் கண்ணீர் வடித்த கல்லு அபிஷேக கல்லாய் மாறி. लेकिन उस दिन में वो आंसू बहाया हुआ है, वो पत्थर एक अभिषेक का पत्थर बना। சொன்னா, யாக்கோபே, परमेश्वर ने कहा याकूब, நான் உன் கூட இருக்கிறேன், मैं तेरे साथ हूँ, நான் உனக்கு துணையா मैं இருக்கிறேன். तेरे सहायक के रूप में हूँ। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இந்த மாதிரி சூழல்ல இருக்கீங்களா? अगर आज आप भी स्थिति में है क्या? எல்லாராலும் மறக்கப்பட்டு आप இருக்கிறீங்களா? सारे लोगों से भूले हुए एक स्थिति में है பிள்ளை உங்களை क्या? மறந்துட்டா? आपके पैदा हुए बच्चे ने आपको भुला दिया क्या? கட்டின கணவன் மறந்து விட்டானா? आपके पति ने आपको भुला दिया உங்கள் क्या? மனைவி உங்களை துரத்துகிறாளா? आपके पत्नी ने आपको भगा दिया क्या? உங்க பெற்றோர்கள் உங்களை துரத்தி आपके இருக்கிறாங்களா? माता पिता ने आपको भगाया நீங்க होगा। எதிர்பாராத ஒரு சூழல்ல மாட்டி आपने இருக்கிறீங்களா? नहीं सोचा होगा ऐसी स्थिति में अगर आप फंसे हुए हैं क्या? யாக்கோபின் தேவன் சொல்லுகிறார், याकूब का परमेश्वर कहता है, யாக்கோபை கைவிடாம நடத்தினவன் நான் உன் கூட இருக்கேன். याकूब को न त्यागे बिना चलाए परमेश्वर तुम्हारे साथ है। யாக்கோபுக்கு நான் துணையா இருந்தேன். याकूब के लिए मैं सहायक के रूप में था, துணையா இருக்கிறேன். मैं तुझे भी एक सहायक के रूप में हालेलुया। रहूंगा। हालेलुया। யோசிச்சு பார்த்தேன். हम सोच कर देखे, யாக்கோபுடைய அம்மா ரெபேக்கா याकूब की माताजी रेबेका ஈசாக்கு வந்து மூத்த பையனை ஆசீர்வதிக்க போறான் என்பதற்காக ईसाक बड़े बेटे को आशीष करने वाले ये सोचकर யாக்கோபிட்ட சொல்றாரு, याकूब से कहती है, ஒன்னு பண்ண ஆட்டுத்தோலை போத்திக்கா, तू क्या एक काम कर, एक बछड़े के कपड़े को நீ पहन ले, உங்க அப்பாட்ட போய் நான் சமைச்சு தரேன் சாப்பாடு கொண்டு கொடு, मैं जो बना कर देती हूँ भोजन को अपने पिता के पास ले जाकर ஆசீர்வாதத்தை दे, நீ எப்படியாவது வாங்கிரு. तू आशीष को कैसे भी तू ले ले। அப்ப யாக்கோபு சொல்றான், तब याकूब कहता है, இல்ல நான் ஏமாத்த கூடாது, मैं उसे फंसाना नहीं है, நான் ஏமாத்துறேன்னு தெரிஞ்சா मैं अगर फंसाऊं ऐसे जान ले எங்க तो அப்பா சாபத்தை விட்டுருவாரு मेरे எனக்கு. पिता मुझे शाप दे देंगे। அவன் அம்மா சொல்றான், माँ कहती है, உன் மேல வர்ற சாபம் எனக்கு வரட்டும். तेरे ऊपर आने वाला शाप मुझ पर आने दे। ஹalleluya, हालेलुया। உன் மேல வர்ற சாபம் எனக்கு வரட்டும். तेरे ऊपर आने वाला शाप मुझ पर आने दे। அப்படி சொன்ன தாய் தான் வீட்டை விட்டு விரட்டினாங்க. ऐसे कहने वाली माँ उससे घर से बाहर भेजती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। சாபத்தை எடுத்துக்கொண்டா. उसने शाप को अपने ऊपर ले ஆனா लिया। அண்ணன் ஒரு நாள் கொலை பண்ண ரெடியா இருக்கறா. भाई एक दिन उसे हत्या करने के लिए तैयार था। அம்மா சொல்லல, माँ ने नहीं कहा, யாக்கோபுக்கு ஆறுதல் சொல்லல, याकूब के लिए तसल्ली नहीं कही, யாக்கோபு நீ தைரியமா இரு, याकूब तू मत डर, உன்னை கொல்ல வரதுக்கு முன்னாடி என்ன கொன்னா தான் உன்னை கொல்ல तुझे முடியும், मारने से पहले मुझे मारेंगे तो ही तुझे मार सकते நான் हैं, செத்தாலும் உன்னை பிழைக்க வைப்பேன்னு சொல்லல. मैं मरने पर भी तुझे जिलाऊंगे ऐसे उसने नहीं कहा, கை விட்டுட்டாங்க. उसने त्याग दिया। हालेलुया, हालेलुया। இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? यीशु मसीह कौन है जानते हैं? என்னுடைய சாபத்தை சிலுவையில சுமந்தவர், हमारे श्राप को उसने सूली पर अपने लिए ले लिया, என்னுடைய சாவை சிலுவையில எடுத்து போட்டவர். मेरे मौत को उसने सूली पर निकाल कर डाल दिया। ஹalleluya, हालेलुया। அந்த தாய் சாபத்தை எடுத்தா, उस माँ ने केवल श्राप को ले लिया, சாவை தடுக்க முடியல, उसने मौत को नहीं रोक சாவை पाई, எடுத்துக்கிட முடியல. मौत को उसने अपने ऊपर नहीं ले ஆனா पाई। என்னுடைய தகப்பன் யார் தெரியுமா? लेकिन मेरा पिता कौन है जानते हैं? சாவையும் எடுத்து போடுவார், उसने मौत को भी उठा लिया சாபத்தையும் எடுத்து और போடுவார். श्राप को भी अपने ऊपर उठा लेता है। அவர்தான் நம்முடைய
நம்முடைய துணையாளராக वही இருக்கிறார். हमारा सहायक के रूप में है। நம்மை உறவுகள் எல்லாம் உதறி தள்ளினாலும் கூட हमारे सारे रिश्तों ने हमारे झटक देने पर भी உறவாய் வருகிற ஒரு துணை वो அவர். हमारे रिश्ते के समान आने ஒரு वाला एक சொந்தமாய் सहायक வருகிற है। துணைங்க. एक हमारे खुद के रिश्ते के समान आने वाला है। தைரியமா இருங்க. हम निडर के साथ இந்த रहेंगे। உலகத்துல எந்த சொந்தம் கைவிட்டாலும் சரி, इस संसार में कोई भी आपके रिश्ते आपको எந்த त्याग दे, சொந்தம் உங்களை விரட்டினாலும் சரி, कोई भी रिश्ते आपको भगाए दे, எல்லாரும் உங்களை மறந்தாலும் சரி, कोई भी आपको भूल जाए, வீட்டை விட்டு விரட்டினாலும் பரவாயில்ல, आपको घर से भगाए दे, तो भी ஒன்று மட்டும் விசுவாசிங்க. केवल एक चीज को विश्वास कीजिए, இந்த சொந்தங்கள் எல்லாம் துரத்தினாலும் जो कोई रिश्ते ने आपको भगाया, என்னுடைய அந்த சொந்தமாகிய பரம தகப்பன் என்னை விட்டு ஒரு நாள் தூர போக மாட்டார். हमारा वो स्वर्गीय पिता कभी हमें नहीं भगाएगा। அவன் என்னுடைய சொந்தம், वही हमारा रिश्ता அவனுடைய है, உறவு. वही मेरा रिश्ता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப யாக்கோபுட்ட சொல்றாரு, आप याकूब से कहते हैं, யாக்கோபே हे याकूब, நீ பயப்படாதப்பா. तू मत डर। ஹல்லேலூயா. நீ हालेलुया। பயப்படாத. तू मत डर। 14 வசனத்துல சொல்றாரு, 14 वचन में वो कहते हैं, உன் சந்ததிக்குள் இந்த பூமியில உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். तेरे वंश को मैं पृथ्वी के सारे चीजों को मैं आशीष करके देने वाला हूं। எல்லாரும் கைவிட்ட அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, सबसे त्यागे जाने वाले स्थिति में रहने वाले इस याकूब से परमेश्वर कहता है, உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். मैं तुम्हें आशीष करने நான் वाला உன்னை हूं, ஆசீர்வதிக்க मैं போகிறேன். तुझे आशीष करने वाला हूं। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று சொன்னேனே, संकट के समय में पूरी तरह से तेरे सहाय के रूप में कह என்ன के कहा தெரியுமா? था। என்ன தெரியுமா? क्या है जानते हैं? யாக்கோபுக்கு இந்த சூழ்நிலை வர காரணம் என்ன தெரியுமா? याकूब को ये स्थिति आने का कारण क्या ஒரு था? ஆசீர்வாதம். एक आशीष। ஹல்லேலூயா. हालेलुया। தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். पिता ने दिया हुआ एक आशीष, அந்த ஆசீர்வாதத்தினால தான் उस आशीष के द्वारा இன்னைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையில இந்த ஆபத்து, आज याकूब के जीवन में एक இந்த संकट ஆபத்துல அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய் நிக்கிறான். है। ये संकट के द्वारा इस सारे आशीष को खोकर बैठा है। ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहता நான் है, உன்னை ஆசீர்வதிக்க போறேன். मैं तुझे आशीष करने वाला இந்த हूं। ஆசீர்வாதத்தால உனக்கு ஆபத்து வந்துச்சோ, जिस आशीष के द्वारा तुझ पर एक संकट आई, அந்த ஆபத்துல நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க मैं போறேன். उस संकट के बीच में तुझे आशीष को देने वाला அதுதான் हूं। அனுகூலமான துணைங்க. वही हमारे लिए पूरी तरह से एक सहायक है। நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर निश्चय आपको आशीष करेगा। மனப்பூர்வமாய் சொல்றேன், मैं मन के पूरी रीति से कहता हूं, சபையாரை கர்த்தர் நிச்சயமே ஆசீர்வதிப்பார். कलीसिया वासियों को परमेश्वर निश्चय आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம பிள்ளைங்க யாரும் தரித்திரத்துல இருக்க கூடாது. हमारे बच्चे कोई दरिद्रता में नहीं रहना யாரும் है, கைவிடப்பட்ட நிலையில இருக்க कोई भी கூடாது. त्यागे जाने वाली स्थिति में नहीं रहना है। கர்த்தர் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் परमेश्वर कहता है कि तुम किसी भी स्थिति में हो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் परमेश्वर இருக்கிறார். तुम्हें आशीष करने के लिए वो महान है। அதே 28ஆம் அதிகாரத்தின் वही 28 अध्याय के 15 வசனம் சொல்லுகிறது, 15 वचन कहते யாக்கோபே हैं, நான் உன்னோட கூட हे இருப்பேன். याकूब मैं तेरे साथ रहूंगा, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன். तू जहां कहीं जाएगा मैं तुझे संभाल लूंगा। ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, केवल आशीष को ही नहीं देता है, யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, याकूब को परमेश्वर कहता நான் है, உன்னை பாதுகாக்க मैं போறேன். तुझे सुरक्षा करने நீ वाला हूं, எங்க போனாலும் அவனை तू பாதுகாப்பேன். जहां कहीं भी जाए मैं तेरे लिए रक्षा करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। நான் நினைச்சு யோசிச்சு பார்க்கிறேன், मैं सोच कर देखता हूं, அந்த வனாந்தரத்துல उस रेगिस्तान में ஒரு சரியான காடுங்க, एक बड़ा जंगल அந்த है, காட்டுல இருக்கிறான். वो जंगल के बीच में हो रहा है, எந்த மிருகம் எப்ப கொல்லும் தெரியாது, कौन सा जानवर कब मारेगा वो नहीं जानते हैं, எந்த கொள்ளக்காரன் வந்து அவனை கொள்ளடிப்பான் தெரியாது. लूटने वाला कब आकर कौन लूटेगा नहीं அவனுடைய जानते வாழ்க்கையில हैं। பயங்கள் சூழ்ந்து இருக்கிறது, उसके जीवन में पूरा डर से घिरा हुआ है, ஆபத்துகள் சூழ்ந்து இருக்கிறது. कई सारे संकट उसे घेरे हुए இவனுடைய हैं, ஜீவன் தப்புமா தப்பாதா தெரியாது. इसका जीवन बचेगा कि नहीं बचेगा नहीं அவன் जानते போக हैं, வேண்டிய அந்த ஆரான் என்கிற எல்லை வரைக்கும் போவானா தெரியாது. वो जाने वाले सहारान तक के सीमा तक पहुंचेगा कि नहीं ஏன்னா जानते அது हैं। வரைக்கும் அவன் உயிரோட இருப்பானா அவனுக்கு लेकिन वहां தெரியாது. तक उसका जीवन बचा रहेगा कि हम नहीं அந்த जानते हैं। இடத்துல கத்த சொல்றாரு, लेकिन उस जगह पर परमेश्वर कहता நீ है, பயப்படாத யாக்கோபே, तू मत डर நீ याकूब, போகிற எல்லா இடத்துலயும் நான் உன்னை तू பாதுகாப்பேன். जाने वाला हर एक जगह में मैं तुझे संभालूंगा, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உன்னை பாதுகாப்பேன். मैं तुझे संभालूंगा, தைரியமா இருங்க. तू हिम्मत के साथ கர்த்தர் रहे। நமக்கு வருகிற ஆபத்தில் பாதுகாக்கிற தெய்வம், परमेश्वर हमारे लिए आने वाले संकट में हमें நமக்கு संभालने வருகிற वाला வியாதியில் परमेश्वर, பாதுகாக்கிற தெய்வம், हमारे आने वाले बीमारी में हमें संभालने वाला நமக்கு வருகிற परमेश्वर है। போராட்டங்களை பாதுகாக்கிற தெய்வம், हमारे आने वाले संघर्ष में हमें संभालने நமக்கு वाला வருகிற परमेश्वर है। சரித்திரத்துல பாதுகாக்கிற தெய்வம் हमारे அவர். आने वाले दरिद्रता में हमारे लिए एक सहायक के रूप में है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நல்ல ஒரு பாதுகாவலாய் நமக்கு இருக்கிறார். वो हमारे लिए अच्छे एक सहायक के रूप में है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு நாள் யாக்கோபின் மாமா வர்றாரு. एक दिन याकूब का मामा आता है, யாக்கோப பழி வாங்கணும், याकूब के लिए उसे, எனக்கு தெரியாம என் பிள்ளை எல்லாம் கூட்டி வந்துட்டான். तू जाने बिना मेरे बच्चों को ले आ गया कर நைட் ஆண்டவர் சொன்னாரு, रात में परमेश्वर कहता है, அவன்கிட்ட தீமையை பேசவே கூடாது, நீ तू उससे बुराई बोलना ही नहीं, நன்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது. केवल भलाई के सिवाय और कुछ नहीं बोलना है। லாபான் காலையில யாக்கோபிட்ட சொல்றாரு, लाबान सुबह याकूब से कहता உனக்கு है, தீமை செய்ய எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, मुझे तुझे बुराई करने के लिए मुझे अधिकार है, ஆனா நேற்று இரவு உன் தேவன் என்கிட்ட சொல்லி இருக்கிறார். कल रात को तेरे परमेश्वर ने मुझे कहा है। யாக்கோபிட்ட நன்மை தவிர எதுவும் பேசக்கூடாது. याकूब से भलाई के सिवाय और कुछ नहीं बोलना है। ஹல்லேலூயா. हालेलुया। தீமை செய்கிற வருவனுக்கும் எச்சரிப்பை கொடுத்து பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். बुराई करने के लिए सोच के साथ आने वाले को परमेश्वर चेतावनी देकर उसके भलाई करने को लगाता है। யாரும் உங்களுக்கு தீமை செய்ய कोई भी முடியாது. आपको बुराई नहीं कर सकता, யாரும் உங்ககிட்ட இருந்து எதையும் பிடுங்க முடியாது. कोई आपसे कुछ भी छीन नहीं सकता, யாரும் உங்களை வந்து மேற்கொள்ள முடியாது. कोई भी आप पर चढ़ाई नहीं कर सकता, பாதுகாக்கிறவர் அவர். क्योंकि सहायक करने वाला संभालने वाला ஹல்லேலூயா. परमेश्वर है। அந்த யாக்கோபின் தேவன் நம்மை பாதுகாக்கிறார்.
பாதுகாப்பான். याकूब का देख परमेश्वर हमारा सहायक ரெண்டாவது है। யாக்கோபு வந்து சொல்றாரு, एक दिन याकूब आकर कहता है, யாக்கோபே हे याकूब, நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன், मैंने तुझे कहा है, அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் वो वचन पूरा होने நான் तक உன்னை கைவிட மாட்டேன்பா. मैं तुझे कभी न त्यागूंगा। அல்லேலூயா. हालेलुया। சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன், சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஏன் பெத்தே, இது வானத்தின் வாசல், என்னே இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சிலுவோமே பெத்தே, இது வானத்தின் வாசல், என்னே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. हालेलुया। அது சொல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன். वो कहता है मैं तुझे कभी न त्यागूंगा। அப்புறம் என்ன தெரியுமா? इसका मतलब क्या நான் உன்னை है? வழி நடத்துவேன். मैं तुझे चलाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। வழி நடத்த கூட யாரும் இல்ல, उसे चलाने के लिए भी कोई नहीं है, பாதுகாக்க கூட யாரும் இல்ல. उसे संभालने के लिए भी कोई नहीं है। ஆசீர்வாதத்தை அப்பாவும் கைவிட்டார். आशीष के बाद पिता ने भी त्याग दिया। எதுவுமே இல்லாத சூழ்நிலையில एक खालीपन रहने वाली स्थिति में, யாக்கோபே நீ பயப்படாத, याकूब तू मत डर, நான் உன் கூட मैं இருக்கிறேன், तेरे संग हूँ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुझे आशीष நான் करूंगा, உன்னை பாதுகாப்பேன், मैं तुझे நான் संभालूंगा, உன்னை வழி நடத்துவேன். मैं तुझे चलाऊंगा। வழி தெரியாம இருக்கிறீங்களா? मैं रास्ते भटक गए हुए क्या हम? இந்த சூழ்நிலையில எப்படி வெளிய வர इस போகிறேன்? स्थिति में कैसे बाहर आने वाला வழி हूँ? தெரியாம இருக்கிறீங்களா? मैं रास्ता जाने भी ना हूँ क्या? ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है, நான் உன்னுடைய துணையாளராய் இருந்தா मैं तेरे सहायक के रूप में रहकर உன்னை நான் வழி நடத்துவேன். मैं तुझे चलाऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। கவலைப்படாதீங்க, आप मत डरिए, நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம் அவர். हमें रास्ता दिखाने वाला परमेश्वर நான் वो है। உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு मैं காட்டுவேன். तुझे सिखाकर तुझे जिस रास्ते पे चलाना उसे मैं तुझे बताऊंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நல்ல உறவாய் இருக்கிற ஒரு துணை தான் அவர். अच्छा एक रिश्ते के समान रहने वाला एक सहायक हमारा ஹல்லேலூயா. परमेश्वर। हालेलुया। அப்போ இந்த துணையாளருடைய வாழ்க்கையில इस என்ன रिश्ते செய்தார் தெரியுமா? ये एक सहायक ने उसके जीवन में क्या किया? மாமா வீட்டுக்கு போனாரு, वो मामा के घर पे गया, 10 முறை சம்பளத்தை மாத்தினாரு, 10 बार उसने अपने पगार को बदला, எத்தனை முறை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை புடுங்கலான்னு பார்த்தாரு, कितने बार उसे फंसाकर आशीष को छीनने के लिए हड़पने के लिए 10 चाहा, முறை சம்பளத்தை மாத்தினாலும் 10 बार उसके पगार को बदलने पर கர்த்தர் என்னதான் ஆசீர்வதிப்பார். 11वां बार भी परमेश्वर उसे ही आशीष करता है। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினாலும் நான் தான் ஆசீர்வதிக்கப்படுவேன். कितने बार भी पगार बदलने पर भी मैं ही आशीष पाया हुआ रहता ஆனா हूँ। யாக்கோபின் தேவன் என்னோடு கூட तो இருக்கிறார். याकूब का परमेश्वर मेरे साथ है। ஹல்லேலூயா. हालेलुया। மாமா ஏமாத்தி பார்த்தார், கிடைக்கல. मामा ने उसे फंसा कर देखा, नहीं ஒரு मिला। நாள் மாமா வீட்ல இருந்து வெளியே வந்துட்டார். एक दिन उस मामा के घर से वो बाहर आ गया। ஆனா இப்ப அண்ணனை எதிர்கொள்ளணும். अब अभी भाई का सामना करना है। யாக்கோபு நினைச்சு பார்க்கறாரு, याकूब याद कर कर सोच कर देखता है, எங்க அண்ணனுக்கு என் மேல கொலை வெறி இருக்கு, मेरा भाई मुझे हत्या करने लायक गुस्से के साथ है, என்ன கொல்லாம விட மாட்டான். वो मुझे हत्या किए बिना नहीं யாக்கோபு छोड़ेगा। சொல்லுறாரு, याकूब कहता என்ன है, முறியடிப்பான், वो मुझे मार என் गिराएगा, பிள்ளைகளை என் பொண்டாடி எல்லாம் கொன்றுவான். मेरे पत्नी बच्चे को सबको मार देगा। ராம் முழுவதும் கர்த்தரோடு போராடு, रात भर वो परमेश्वर के साथ संघर्ष என்ன करता है, ஆசீர்வதிங்கப்பா. मुझे आशीष के जी पिता। போராடி ஜெபித்தாரு. वो संघर्ष के साथ प्रार्थना किया। ஆண்டவர் சொன்னார், உன் பேர் என்ன? परमेश्वर कहा तेरा नाम क्या है? யாக்கோபு. याकूब है। இஸ்ரவேலா மாற்று. इजराइल बदल दे रहा। காலையில எந்திரிச்சு வருகிறார். वो सुबह उठ कर आता है, அண்ணனுக்கு பார்த்தா अपने भाई को देखते ही ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாத்தையும் லைனா भाई भेड़ गधा और ऊंट सबको वो आगे भेजता ஏன்னா है, இவருக்கு என்னன்னா क्योंकि ये क्या सोचता है, அண்ணன் வந்து என்ன கொல்லுவான், मेरा भाई मुझे आके मार देगा, என் அண்ணன் வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கிடுவான். मेरा भाई मेरे आशीष को सब छीन लेगा। இன்றைக்கும் என் அண்ணன் எதிரியாய் தான் இருக்கிறார். आज भी मेरा भाई एक शत्रु के समान ही है। இந்த நினைவோடு தான் யாக்கோபு வந்தார். इस सोच के साथ ही याकूब उस जगह पर ஆண்டவர் आया। சொன்னாரு, परमेश्वर ने कहा, யாக்கோபே ए याकूब, நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போ, मैं तुझे दर्शन किया उस जगह पर तू जा, நான் உன்னை ஆசீர்வதிக்க मैं போகிறேன். तुझे आशीष करने वाला ஆனா हूं। யாக்கோபு நினைச்சாரு, लेकिन याकूब ने सोचा, எனக்கு தரிசனமான இடத்துல என்ன கொல்வதற்கு எங்க அண்ணன் இருக்கிறான். मेरे दर्शन पाए हुए जगह पर मेरा भाई मुझे मारने के लिए है। இப்படிதான் யோசித்து கொண்டு இவர் இந்த பரிசு பொருட்களை அனுப்பி கொண்டு ऐसे இருக்கிறார். सोच के उसने तोहफे के सारी चीजों को भाई அண்ணன் भेजने அங்க இருந்து लगा। வர்றாரு, भाई वहां से आता है, கேட்டாச்சு 400 பேரோட வர்றாரு. वो 400 लोगों के साथ आता है, பயம், एक डर, ஆனாலும் கூட लेकिन फिर भी எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி இருக்கிறார். सब कुछ आगे बेचकर वो पीछे खड़े रहता है। ஆனா வந்து சூழ்நிலையை பார்க்கும் பொழுது लेकिन आने के बाद उस स्थिति को देखते அண்ணன் हैं, அங்க இருந்து வந்தாரு. वो भाई वहां से आया, யாக்கோபே हे याकूब, இதெல்லாம் எதுக்கு அனுப்புன? ये सब क्यों भेजा है? இல்ல உம்மை திருப்திப்படுத்துறது, मैं आपको तृप्त करने के लिए भेजा है, எனக்கு எதுவுமே வேண்டாம். मुझे ये कुछ नहीं चाहिए। யாக்கோபே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சார். याकूब को गले लगाकर वो रोने लगा। இதுவரைக்கும் எதிரியா இருந்த அண்ணன் இப்பொழுது तब நண்பனாய் तक மாறி
மாறிவிட்டார். तब तक जो शत्रु के समान था वो एक दोस्त के समान बन गया. அதுவரைக்கும் எதிரியா இருந்த அந்த அண்ணன் வந்து இப்ப நல்ல ஒரு அன்பானவனாய் மாறிவிட்டார். तब तक वो शत्रु के समान रहा हुआ भाई अब एक अच्छा एक प्रेम दिखाने वाला बन गया. அவர் துணையாளராய் இருந்தார். जब वो हमारा परमेश्वर सहायक रहता है, எதிரிகள் கூட உங்களை சிநேகிக்கிறவர்களாய் மாறுவார்கள். हमारे शत्रु भी हमें प्रेम करने लगते हैं. ஹalleluya. हालेलुया. எந்த உறவு உங்களை விட்டு விலகி कौन போச்சு, सा रिश्ता आपसे छोड़कर गई है, எந்த உறவு உங்களால் துண்டிக்கப்பட்டதோ, जो रिश्ता आपके द्वारा टूटी गई है, அந்த உறவை இணைக்கிறவர் தான் நம்முடைய துணையாளர். उसे जोड़ने वाला परमेश्वर हमारा परमेश्वर அண்ணன் है. தம்பிங்கிற உறவு துண்டிச்சு போச்சு. भाई भाई का जो रिश्ता है वो टूट गया था. 20 வருஷம் கடந்து போச்சு. 20 साल जो है बीत चुका था. 20 வருஷத்துக்கு அப்புறம் வரும்போது लेकिन 20 साल के बाद जब आने के समय அண்ணனும் தம்பியை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சு. भाई और भाई दोनों जो गले लगाकर रोने लगे. அந்த உறவு மறுபடியும் वो புதுப்பிக்கப்பட்டது. रिश्ता फिर से नया किया गया उस जगह पर. உங்க குடும்பத்துல இப்படி புரிஞ்சு கிடக்குறீங்களா? मेरे प्यारे परमेश्वर के लोगों, आपके जीवन में ऐसे एक स्थिति है क्या? आप परमेश्वर से आज मांगिए. நீர் என்னுடைய உறவாய் வருவது மாத்திரமல்ல, आप मेरा केवल रिश्ते के समान आना ही नहीं, எனக்கு இருக்கிற எல்லா உறவையும் சரிப்படுத்திடுங்க. मेरे जीवन में रहने वाले सारे रिश्ते को आप ठीक कर दो. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தாங்க. हमारा परमेश्वर वैसे ही அவர் परमेश्वर है. நம்முடைய சொந்தமாய் இருப்பது மாத்திரமல்ல, वो हमारा खुद का ही रहता नहीं, எனக்கு अनेक சொந்தங்களை தருகிறார். हमारे लिए कई सारे और रिश्तों को देने वाला ஹalleluya. परमेश्वर. हालेलुया. அந்த யாக்கோபின் தேவனை நம்பிக்கொள்ளு. आज उस याकूब के परमेश्वर को हम याद करेंगे. சங்கீதம் 146:5 சொல்லுகிறது, भजन संहिता 146 उसका छठा वचन कहता है, யாக்கோபின் தேவனை याकूब के परमेश्वर தன் को நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். आपने सहायक के रूप में लाया हुआ वो धन्य है. ஹalleluya. हालेलुया. யாக்கோபின் தேவனை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற याकूब के परमेश्वर को जिसने अपने सहायक बनाया நீங்க है, பாக்கியவான்கள். वो एक धन्य है. ஹalleluya. हालेलुया. எசாயா 44 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது हम यशायाह 44 अध्याय उसका चौथा वचन को देखते அங்க हैं. சொல்லப்பட்டு இருக்கிறது, उसमें कहा गया है, உன்னை உண்டாக்கினவரும் तुझे बनाया हुआ, தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் माँ के कोख में तुझे उत्पन्न உனக்கு किया हुआ, துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்லுகிறாராவது, तुझे सहायक के रूप में रहने वाला परमेश्वर कहता है, தாசனாகிய யாக்கோபே, मेरे दास याकूब, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, मैं चुना हुआ ये यशूर, பயப்படாதே. तू मत डर. ஹalleluya. हालेलुया. பயப்படாதீங்க. तू मत डरो. எந்த உறவுகள் உங்களை தள்ளினதோ, जो रिश्ते ने तुम्हें टुकराया है, ஆனா அதே இடத்துல ஒரு உறவாய் வருகிற துணையாய் நம் தேவன் இருக்கிறார். उस जगह में एक रिश्ते के समान, एक सहायक के समान आने वाला परमेश्वर हमारा. இரண்டாவது எப்படிப்பட்ட துணையாய் இருக்கிறார்? दूसरा हमारा परमेश्वर कैसे सहायक के रूप சங்கீதம் में? 70 அதிகாரத்தின் 5 வசனத்தை பார்க்கும் பொழுது, भजन संहिता 17 उसका 5वां वचन में சங்கீதம் देखते हैं. 70:5 भजन संहिता 17 उसका 5. ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வாசிக்கலாம். कोई पढ़ेंगे? நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர். கர்த்தாவே தாமதி. அங்க பாருங்க, यहाँ पे देखते हैं, இப்படியாய் சொல்லுகிறார், वहां पे ऐसे कहते हैं, கர்த்தாவே நீர் என் துணை, हे परमेश्वर तू मेरा सहायक என்னை है, விடுவிக்கிறவர். तू मुझे छुड़ाने वाला. நான் என்ன தெரியுமா? उसका मतलब क्या है? எனக்கு உதவி செய்கிற துணை तू அவர். मुझे मदद करने वाला एक सहायक ஒன்று है. पहला, நமக்கு ஒரு உறவாய் வருகிற ஒரு துணை. एक रिश्ते के समान आने वाला एक सहायक. இரண்டாவது, दूसरा, அவர் எப்படிப்பட்ட துணை वो என்றால் कैसे सहायक है? உதவி செய்கிற துணை. वो हमें मदद करने वाला एक सहायक है. ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். एक संभव में हम शास्त्र से 2 देखने वाले हैं. நாளாகமம் 14 அதிகாரத்தில் दूसरा इतिहास 14वां अध्याय 5 இருந்து 7 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 5 से लेकर 7 तक हम देखते हैं. ஆசா என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். आसा नाम के एक राजा को हम देखते हैं. இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில इस राजा के जीवन में அவன் ஆட்சியில் வந்த நாள் முதல் वो राज्य में आने वाले दिन அவன் से लेकर கர்த்தருக்கு நன்மையை செம்மையா செய்தான். वो परमेश्वर के लिए सारी चीजों का भलाई को पूरी रीति से किया. அல்லேலூயா. हालेलुया. நன்மையான செய்ததனால उसने भलाई की, इसलिए அவன் வாழ்ந்த அந்த தேசம் எப்படி இருந்தால் அமெரிக்கா இருந்தது. वो रहने वाला वो देश जो अच्छा एक जीवन बिताया. எங்கும் சமாதானம். हर जगह पे एक समाधान बनी 2 रही. நாளாகமம் 14 அதிகாரம் 5 இருந்து 7 வரைக்கும். दूसरा इतिहास 14वां अध्याय 5 से लेकर 7वां वचन. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது इन वचनों में देखते हैं தேசம் அமெரிக்கா இருந்தது. देश जो है अच्छे एक स्थान में, उचित स्थान में रहे. சண்டையே கிடையாது. वहां पे कभी युद्ध नहीं எல்லா आया. இடத்துல நல்ல சமாதானம். हर जगह पर एक अच्छा समाधान शांति அடுத்த बनी வசனத்தை रही. 6 வசனத்தை பார்க்கும் हम பொழுது छठा वचन में हम देखते हैं அந்த வசனத்துல கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். परमेश्वर ने उस जगह पर उसे विश्राम को दिलाया. நல்ல ஒரு சாந்தி, அமைதியா இருக்கிறான். अच्छा एक शांति के साथ जीवन बिताया. ஹalleluya. हालेलुया. நல்ல மனசுக்கு இளைப்பாறுதலா இருக்கான். अपने मन के लिए अच्छा एक विश्राम ஒரு पाया. பிரச்சனை இல்ல. कोई भी समस्या नहीं. அடுத்த 7 வசனத்தை பார்க்கும் பொழுது अगला 7वां वचन हम देखते அவன் हैं என்னென்ன செய்தாரோ அத்தனை காரியம் அவனுக்கு வாய்த்தது. उसने जो कुछ भी किया सारे चीज परमेश्वर ने उसके लिए पूरा किया. ஹalleluya. हालेलुया. பாருங்க, हम देखते हैं நல்ல சமாதானம், अच्छा एक शांति, நல்ல இளைப்பாறுதல், अच्छा एक विश्राम, அதே போல நல்ல तरह ஜெயம் எல்லா இடத்துலயும். हर जगह पर एक जीत. என்னென்ன செய்கிறாரோ அத்தனையும் கர்த்தர் வாக்கி செய்கிறார். जो कुछ भी करता है उसमें सब में परमेश्वर ने जीत दिलाया. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ऐसी स्थिति में जब बैठा ஒரு था, நாள் திடீரென்று பார்க்கும் பொழுது अचानक एक दिन ஒரு எத்தியோப்பிய ராஜாவுக்கு சேராக வருகிறார். एथियोपिया के राजा एक सेरा आता है. 9 வசனத்தை பார்க்கும் பொழுது 9
यहोवा वचन में हम देखते हैं அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் யுத்தம் பண்ணது இல்ல. उसके जीवन में उसने कभी युद्ध नहीं இதுவரைக்கும் किया சண்டைனா என்னன்னு अब தெரியாது. तक युद्ध कर कर कुछ नहीं जानता था அவன் வாழ்க்கை எல்லாமே சமாதானமா இருந்தது அல்லவா? उसके जीवन में हमेशा एक शांति बनी रही ஹalleluya. ஆனா हालेलुया இந்த சூழ்நிலையில ஒரு ராஜா வருகிறார். अब इस स्थिति में एक राजा आता है அந்த ராஜாவை பார்க்கும் பொழுது उस राजा को हम देखते हैं அவருக்கு 10 லட்சம் சேனை வீரர்கள் இருந்தாங்க. उसके पास 10 लाख सेना थी 300 ரதம் இருந்துச்சு. 300 रथ थे ஹalleluya. हालेलुया இவ்வளவு பெரிய சேனைங்க. इतना बड़ा सेना थी இப்ப யோசிச்சு பாருங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க अब அவங்க सोच சேனையில कर देखे மட்டும். 10 लाख लोग सेना थी ஹalleluya. 300 பெரிய ரதம். और 300 இவ்வளவு बड़े பெரிய रथ थे சேனை முன்னாடி வந்து நிக்கு இப்போ. इतना बड़ा सेना सामने आकर खड़ी है ஹalleluya. हालेलुया ஆசாக்கு என்ன பண்ணனும் தெரியல. अब उस राजा को क्या करना है नहीं ஏன்னா जानता है இவரு இதுவரைக்கும் சண்டை போட்டு ஜெயிச்சது இல்ல. क्योंकि अब तक इसने लड़कर उसमें युद्ध में जीत नहीं पाया தாவீது மாதிரி இருந்தா கூட दाऊद के समान रहा हो तो அவர் பல யுத்தங்களை செய்தவர். उसने कई सारे युद्धों को किए हैं எப்படியா சண்டை போட்டு ஜெயிச்சிருவாரு. कैसे भी युद्ध करके जीत ஹalleluya. पाएगा ஆனா இந்த மனுஷனுக்கு யுத்தம்னா என்னன்னே தெரியாது. लेकिन ये मनुष्य युद्ध क्या है वो कभी जाना ही नहीं ஆனால் இவருக்கு ஒரு காரியம் நன்றாய் தெரிந்திருந்தது. लेकिन ये एक चीज को अच्छी तरह जानता था இந்த சூழ்நிலையில इस स्थिति में எனக்கு உதவி செய்கிறவர், मुझे सहायक के रूप में எனக்கு रहने वाला துணை செய்கிறவர் मुझे मदद करने वाला ஒரே ஒருவர் மாத்திரம். केवल एक ही है அவர்தான் என்னுடைய தேவன். वही मेरा परमेश्वर அவர் है மாத்திரம் எனக்கு துணை செய்ய वो முடியும். केवल मुझे सहायक அந்த मदद कर सकता அதிகாரத்தின் है 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उस अध्याय के 11 वचन हम देखते हैं ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசா இப்படியாக ஜெபிக்கிறார். आशा इस रीति से प्रार्थना करते ஆசா हैं தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு आशा परमेश्वर यहोवा की ओर दुहाई देकर கர்த்தாவே हे यहोवा பலனுள்ளவனாகிலும் तू सामर्थ के साथ हो या பலனற்றவனாகிலும் या सामर्थ के बिना हो உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். सहायक करने के लिए तेरे लिए बहुत आसान எங்கள் है தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும்பா. हे मेरा पिता परमेश्वर मेरे सहायक के रूप में बन जा ஹalleluya. ஹalleluya. அவர் ஒண்ணே ஒன்று சொல்றாரு, वो केवल एक चीज कहता है பலனுள்ளவனாகிலும் वो शक्तिशाली हो या பலனற்றவனாகிலும் शक्तिहीन हो உதவிகள் செய்கிறது உமக்கு லேசான காரியம். मदद करना आपके लिए बहुत आसान அப்ப है ஒரு காரியத்தை நன்றா புரிந்து हम கொள்ளுங்க. एक चीज को समझ लेना है மிகப்பெரிய ஒரு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். हमें सीख लेने वाले एक अच्छी बात है பலன் உள்ளவனாய் இருந்தாலும் एक शक्तिशाली हो பலன் அற்றவர்களாய் या இருந்தாலும் शक्तिहीन हो உதவி கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கும். मदद परमेश्वर के पास ही हमें बांट जो ஹalleluya. हालेलुया என்கிட்ட எல்லா பலமும் இருக்கு, हमारे पास सब बल है என்கிட்ட பணம் இருக்கு, मेरे पास पैसा है அதனால நான் சாதிச்சிருவேன். इसलिए मैं सब कुछ कर लूंगा ऐसे नहीं ஒரு நாள் நினைக்க கூட. हम कभी नहीं सोचना ஆசாட்ட 5 லட்சம் வீரர்கள் இருந்தாங்க. आशा के पास 5 लाख सेना அவர் थी 5 லட்சம் வீரர் நம்பல. वो 5 लाख सेना पे भरोसा அவர் नहीं செய்த किया காரியம் அத்தனையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். परमेश्वर उसने सब किए हुए काम को सहायक जीत के अंदर रूप में நினைக்கல. बनाया। उसने ये नहीं இவ்வளவு सोचा நாள் நான் செஞ்ச எல்லாம் வாச்சதுல मैंने सब कुछ इतने दिन परमेश्वर सब இவ்வளவு நாள் कुछ என் வாழ்க்கையில दिया। தோல்வியே கிடையாது. इतने दिन मेरे जीवन में कभी हार नहीं आई இந்த யுத்தத்தையும் மண்ணு ये ஜெயிச்சிரலாம். युद्ध भी मैं कर लेता मैं जीत पा लूंगा இல்ல இல்ல. नहीं 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 அவன்ட்ட பலன் இருந்தாலும் उसके पास बल रहने पर அல்லது भी பலவீனப்பட்டு இருந்தாலும் கூட या वो बलहीनता के साथ रहने पर भी ஒரே ஒன்னு தெரியும், वो एक ही चीज जानता है எனக்கு ஆண்டவர் தான் உதவி செய்ய मेरे முடியும். लिए सहायक केवल அவர்தான் परमेश्वर எனக்கு के पास துணை है। நிற்க வேண்டும். केवल वही मेरे मदद के உங்க रूप में रहेगा வாழ்க்கையில நீங்க யார நம்புறீங்க ரொம்ப முக்கியம். आपके जीवन में आप किस पर भरोसा करते हो वो सबसे मुख्य है எதை உதவியா பாக்குறீங்க? आप किसे मदद के रूप में देखते हैं தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், दाऊद इस तरह से எனக்கு कहता ஒத்தாசை है, ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். मुझे मदद आने वाले उस पर्वत की ओर मैं अपने आंखों को வானத்தை उठाकर பூமி देखता हूं। உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். आकाश और पृथ्वी को बनाए हुए परमेश्वर के पास से मुझे मदद आती है தாவீது யாருங்க? दाऊद कौन है வாழ்க்கையில தோல்வியே பார்க்காத ஒரு மனுஷன். अपने जीवन में कभी हार को नहीं देखा हुआ एक मनुष्य है। ஹalleluya. हालेलुया மிகப்பெரிய ராஜா. एक बड़ा एक राजा யுத்தத்துல அவனை போல ஒரு டேலண்டான பர்சன் யாருமே கிடையாது. युद्ध में उसके समान कोई और नहीं हो सकता ராஜ்யவிரவாரம் பண்றது அவனை போல ஒருத்தர் கிடையாது. राज करने वाले में उसके समान और कोई नहीं हो सकता அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதில் அவனை போல யாரும் கிடையாது. वैसे परमेश्वर के लिए प्रिय जीवन बिताने वाला उसके समान कोई नहीं He is है the best king. அவனா பெஸ்ட். वो सबसे श्रेष्ठ है ஆனா அவன் सबसे என்ன श्रेष्ठ சொல்றாங்க राजा தெரியுமா? है वो क्या कहता है எனக்கு ஒத்தாசை வருவது பர்வதம் அங்க இருக்கு. मुझे मदद मिलने वाली पर्वत वहां पर है எனக்கு வேற யாரும் ஒத்தாசை கொடுக்க मुझे முடியாது. और कोई मदद नहीं दे எனக்கு सकता है யாரும் உதவி செய்ய முடியாது. मुझे और कोई मदद नहीं कर सकता है கண்ணெல்லாம் அவரை நோக்கி தான் பாப்பேன். मेरी नजरें हमेशा उसकी ओर लगी रहती எத்தனை है பேர் அப்படி பார்க்க போறீங்க? ऐसे कितने लोग हम ऐसे உங்க देखने वाले வாழ்க்கையில நீங்க हैं எதிர்பாராத ஒரு ஆபத்து வந்திருக்கிறதா? आपके जीवन में आपने कभी न सोचा ऐसे एक संकट आया है क्या ஆசாவுடைய வாழ்க்கையில வந்தது போல आशा के जीवन में जैसे आई இதுவரைக்கும் எல்லாமே சுமூத்தா தான போச்சு. अब तक सब सरल रीति से चलता இதுவரைக்கும் रहा நல்ல சமாதானமா தான இருந்தோம். अब तक सब शांति के साथ हमने जीवन बिताया திடீர்னு என் குடும்பத்துல என் பிரச்சனை, अचानक मेरे परिवार में क्यों திடீர்னு என் समस्या குடும்பத்துல இவ்வளவு போராட்டங்கள், क्यों मेरे परिवार में ऐसा एक संघर्ष ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு வந்துச்சு? क्यों ऐसे एक कठिन நல்லா தான कठिनाई எல்லாம் போயிட்டு இருந்தது. सब कुछ अच्छी रीति से चल रहा था ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறார். लेकिन परमेश्वर फिर भी चाहता है ஆசாவை போல என்னை சார்ந்து இருக்கிறார். आशा के समान तू मुझ पर निर्भर है क्या நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்பதை நம்புறாயா? मैं तेरे लिए मदद के रूप में है तू विश्वास करता है உங்கள் क्या வாழ்க்கையில வந்த போராட்டத்தின் நடுவுல आपके जीवन में आए संघर्ष के बीच में கர்த்தர் துணை என்பதை விசுவாசிங்க. परमेश्वर एक मदद है कर आप विश्वास உங்களுக்கு कीजिए அவர் உதவி செய்வார் என்பதை விசுவாசிங்க. आपके लिए वो मदद करेगा आप विश्वास कीजिए அந்த ஆசா செய்த ஒரு 3 காரியம், அந்த ஜெபத்துல ஒரு 3 காரியத்தை சொல்லி आशा ने अपने प्रार्थना में 3 बातों को किया அடுத்த காரியத்துக்கு போக போறோம். उसे देखकर हम अगले बात पे அந்த जाने ஆசா वाले हैं। சொல்லுகிறார், वहां पर आशा कहता है கர்த்தாவே
हे यहोवा உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே मैं तुझ पर भरोसा कर कर तेरे नाम से ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். हम इस बड़े सेना के सामने हम आए. அவர் சொல்லுகிறார் वो कहता है உம்மை சார்ந்து வந்திருக்கிறோம். हम तेरे भरोसे पे हम आए हैं. ஹalleluya हालेलुया. ஆசா வேற யாரையும் சார்ந்து இருக்கல. आशा किसी और पर भरोसा नहीं किया யாரையும் டிபெண்ட் பண்ணல. और किसी पर निर्भर नहीं रहा. அவருடைய ஒரே டிபெண்ட் उसका एक ही निर्भर தேவன் தான். केवल परमेश्वर அவரை है. மாத்திரம் நான் சார்ந்து இருக்கிறேன். केवल वो परमेश्वर पर வேற निर्भर நான் है. யாரையும் சார்ந்து मैं இருக்கல. और किसी पर निर्भर नहीं हूँ. ஹalleluya हालेलुया. ஆபத்து நாள்ல संकट के दिनों में ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து. हम केवल परमेश्वर पर हम भरोसा உங்க करेंगे. வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம். आपके जीवन में कई सारे संघर्ष रहेंगे. பிரச்சனைகள் இருக்கலாம். आप समस्या होंगे. தேவனை சார்ந்து இருக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. हम परमेश्वर पर निर्भर रहना उसे नहीं छोड़ना. ஆசா அதான் சொன்னாரு. आशा ने उसे ही कहा உம்மை மாத்திரம் சார்ந்து मैं இருக்கேன். केवल तेरे ऊपर भरोसा करता எனக்கு हूँ. இருக்கிற முன்னால இருக்கிற ஒரு பெரிய படைதான். मेरे सामने एक बड़ी सेना खड़ी है. ஒரு பெரிய ராஜா एक தான். बड़ा राजा है. அவன் யுத்தத்துல பல ஜெயங்களை எடுத்திருக்கலாம். उसने युद्ध में कई सारे जीत को हासिल किया है. நான் அவன் முன்னாடி நிக்கிறேன் அப்படினா लेकिन मैं अब उसके सामने खड़ा हूँ तो உம்மை சார்ந்து நிக்க போறேன். मैं केवल तेरे पे भरोसा कर எத்தனை खड़ा பேர் हूँ. இன்னைக்கு அப்படி சொல்ல आज முடியும்? हम कितने लोग ऐसे நான் कह உம்மை सकते மாத்திரம் சார்ந்து हैं இருப்பேன். मैं केवल तुझ पर निर्भर हूँ உம்மை परमेश्वर. மாத்திரம் நம்பி இருப்பேன் मैं தகப்பனே. केवल तुझ पर भरोसा வேற करता हूँ. யாரையும் நம்ப மாட்டேன். मैं किसी और पर भरोसा என் नहीं வாழ்க்கையில எந்த करूँगा. பிரச்சனை வந்தாலும் मेरे जीवन में कोई भी समस्या என்ன है, போராட்டங்கள் कोई வந்தாலும் भी समस्या நான் संकट கடந்து आए, கொண்டு இருக்கிற பாதை ஒரு பயங்கரமான பாதையா இருக்கலாம். मैं चलने वाला मार्ग एक भयानक मार्ग क्यों ना हो, கர்த்தரை நம்பி பாருங்க. मैं परमेश्वर भरोसा கர்த்தரை करता மாத்திரம் நம்பி பாருங்க. मैं केवल भरोसा அவரை परमेश्वर पर மாத்திரம் रखूंगा. சார்ந்து இருங்கங்க. मैं केवल उस पर निर्भर रहूंगा. சார்ந்து இருப்பேன்னா என்ன தெரியுமா? हम निर्भर रहना मतलब क्या है நான் जानते வேற हैं? எதையும் நம்ப மாட்டேன். हम मैं किसी और किसी चीज पर भरोसा नहीं ஆண்டவர் மேல करूंगा. 100% அப்படியே விழுந்து கிடப்பாங்க. परमेश्वर के ऊपर मैं 100% में घिरा पड़ा रहूंगा. ஹalleluya. हालेलुया. நீங்க அப்படி சார்ந்து இருக்கிறீங்களா? ऐसे आप ऐसे भरोसा के साथ சார்ந்து रहेंगे. இருக்கிற கர்த்தர் துணையா இருப்பார். भरोसे के साथ जो रहते हैं उसके लिए परमेश्वर मदद के रूप में रहता हालेलुया. है. हालेलुया. அவரை மட்டும் 100% நம்பி பாருங்க. हम 100% केवल उस पर भरोसा कर कर देखेंगे. ஹalleluya. हालेलुया. என் பாரத்தெல்லாம் தூக்கி அவர் மேல போட்டுருவேன். मैं अपने सारे बोझ को उस पर डालता என் हूँ. பிரச்சனை அவர் மேல தூக்கி मेरे போடுவேன். सारे संकट समस्या को उस पर डालता हूँ. நான் இருக்கிற இந்த போராட்ட சூழ்நிலை எல்லாம் அவர் மேல தூக்கி मैं போடுவேன். रहने वाले संघर्ष की स्थिति को उस पर बोझ रखता அவர் हूँ. என்னை விடுவிக்கிறவர். वो मुझे छुड़ाएगा. ஹalleluya. हालेलुया. அவர் எனக்கு உதவி वो செய்கிறவர். मुझे मदद करेगा. அப்பா நான் சார்ந்து இருக்கிறேன் पिता मैं तुझ पर निर्भर हूँ. அப்படினு அவர் சொல்றாரு. ऐसे वो कहता है நான் உம்முடைய நாமத்தை நம்பி मैं तेरे नाम पे भरोसा இந்த करके ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக வந்து எதிராக நிற்கிறேன். ये बड़े सेना के सामने मैं उसके विरुद्ध खड़ा हूँ. ஹalleluya. हालेलुया. ஆசா आशा வைத்திருக்கிறது சின்ன படைதான். रहने वाला उसके पास एक छोटी सी सेना है. ஆசாட்ட இருக்கிற படைபலத்தை காட்டிலும் அங்க 2 மடங்கு அதிகம். आशा के पास रहने वाला एक सेना से बढ़कर वहां पर दुगना सेना. ஆசாட்ட இருக்கிற யுத்த நுணுக்கங்களை ஞானத்தை காட்டிலும் அவனுக்கு அதிகம் தான். आशा के पास युद्ध के सारी स्थितियां, उसके पास रहने वाला ज्ञान उसके पास दुगना उस सामने वाले. எல்லாவற்றிலும் பார்த்தால் ஆசா குறைவுள்ளவன் தான். सब चीजें से हम देखते हैं कि तो आशा कम ही है. ஆனால் ஆசா சொல்லுகிறார், लेकिन आशा कहता है நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், मैं परमेश्वर पर भरोसा அவரை करता हूं, சார்ந்து இருக்கிறேன், मैं उस पर निर्भर हूं, அவருடைய நாமத்தினால் मैं उसके नाम के ऊपर இவ்வளவு பெரிய इतने बड़ा அவர் சொல்ல, இவ்வளவு பெரிய இந்த கூட்டத்திற்கு முன்பாக वो कहता है इतने बड़े सेना के सामने நான் வந்து நிக்கிறேன். मैं आकर खड़ा हूं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. என்ன தெரியுமா? क्या जानते हैं என்கிட்ட இப்ப பலன் இல்லதான். मेरे पास अब बल नहीं है, கர்த்தர் எனக்கு பலனை தருவார். लेकिन परमेश्वर मुझे बल देगा. என்கிட்ட இப்ப பட பலம் இல்லதான். मेरे पास एक सेना का बल अब नहीं है. எனக்காக யுத்தம் செய்து என்னுடைய யுத்தத்தை ஜெயமாய் முடித்து கொடுக்கிறவர் அவர். मेरे लिए युद्ध कर मेरे युद्ध में जीत दिलाने वाला परमेश्वर वो है. ஆண்டவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर देने वाले बल को हमें पा लेना है. ஒரே ஒரு கோலியாத்துக்கு முன்பாக एक ही गोलियत के सामने சாவுலுடைய ஒரு சேனை வீரன் கூட நிக்க முடியல. सौल का एक भी युद्ध वीर उसके सामने खड़ा नहीं रह அவனுக்கு पाया. எதிரிட்டு யாரும் நிக்க முடியாது. उसके विरुद्ध कोई नहीं खड़ा रह पाया. 40 நாட்கள் 40 दिन வந்த உடனே எல்லாரும் புறமிதிக்கிட்டு ஓடுவாங்க. वो आते ही सब अपने पीठ दबाकर भाग जाते हैं. ஹalleluya. हालेलुया. அப்படி ஓடுனாங்க. ऐसे भागने वाले ஒரு थे. தாவீது சொல்றான், लेकिन एक दाऊद कहता है, கோலியாத்தே, हे गोलियत, நீ நிந்திக்கிற तू निंदा करने वाला, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வர்றேன். सेनाओं के परमेश्वर के नाम से मैं आता हूं. ஒரு தாவீது எதிர்த்து நின்னான் பாருங்க. एक दाऊद उसके विरुद्ध खड़ा हुआ. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு அதே தான் ஆசாவும் செய்கிறார். आज वही आशा भी करते हैं. ஆசா உன்கிட்ட இருக்கிற படைபலத்தோட எனக்கு கம்மிதான். आशा कहता है कि तुम्हारे पास रहने वाले युद्ध वीर से मेरे ஆனா पास நான் कम है. பயந்து ஓட மாட்டேன். लेकिन मैं डर कर नहीं நான் भागूंगा. பயந்து ஓட மாட்டேன். मैं डर कर नहीं நான் எதிர்த்து நிப்பேன். भागूंगा. मैं विरुद्ध खड़े நான் रहूंगा. எதிர்த்து நிப்பேன். मैं विरुद्ध खड़े எனக்கு रहूंगा. உதவி செய்கிறவர் கர்த்தர். क्योंकि मुझे मदद करने वाला मेरा परमेश्वर है. தைரியமா உங்க பிரச்சனையை எதிர்த்து நில்லுங்க. निडर होकर आपके सारी समस्याओं के विरुद्ध कर खड़े. பயந்து ஓடாதீங்க. आप डर कर मत भागिए. பயப்படாதீங்க. आप मत डरिए. இல்ல நான் முங்கி போய்வேன் செத்து போய்றேன் நினைக்காதீங்க. मैं उसमें डूब जाऊंगा, मर जाऊंगा, ऐसे मत सोचना. அதை எதிர்த்து நிக்கிற பலனை கர்த்தர் उसे கொடுக்கிறார். विरुद्ध करने वाला बल को परमेश्वर அவர் देगा. சோதனை கொடுப்பது மாத்திரமல்ல, वो केवल हमारे लिए परीक्षा देता ही नहीं, சோதனையோடு கூட தப்பிக்கிற வழியையும் கொடுக்கிற தேவன் उस நம்முடைய परीक्षा के साथ हमें बच निकलने का मार्ग भी हमें दिखाता
निकालता நமக்கு है। உதவி செய்கிற ஒரு நல்ல वो துணையாளர். हमारे मदद करने वाला एक बड़ा सहायक के रूप में ஆசா है। அப்படிதான் எதிர்த்து நிற்கிறாரு. आशा ऐसे उसके विरुद्ध खड़ा நான் रहता है। எதிராக தான் நிப்பம்பா. मैं उसके विरोधी खड़े रहूंगा। மற்ற ராஜாக்களை போல सारे राजाओं के என்ன समान இந்த ராஜா ஜெயிச்சிருவான் वो राजा हमसे जीत लेगा அப்படின்னு தெரிஞ்சா ऐसे अगर सोचेगा तो நான் கப்பம் கட்டுறேன், मैं उस पर ऐसे பணம் கொடுக்கறேன், मैं पैसा लगाता हूँ, வேலைக்காரனை அனுப்புறேன், मैं नौकरों को बेचता நான் हूँ, உனக்கு அடிமையா मैं இருக்கிறேன் तेरा गुलाम बन जाता हूँ। அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ऐसे मैं नहीं कहूंगा। ஹalleluya. हालेलुया। ஆசா அப்படிலாம் சொல்ல வரல. आशा ऐसे नहीं कहना चाहा। சேரா பார்த்து சொல்லல. सेरा के पास देख कर சேரா नहीं कहा நீ என்ன ஜெயிச்சிரு எனக்கு தெரியும், तू मुझे जीत लेगा, मैं நான் जानता உனக்கு हूँ। வருஷத்துக்கு இத்தனை கிலோ தங்கம் தந்துடுறேன்பா, मैं साल के लिए तुझे इतना सोना दे दूं, இத்தனை வேலைக்காரங்களை நீ கொண்டு போய் காப்பா, इतना नौकरों को तू ले जा, உன் ஆட்சியை என் தேசத்தை நடத்தட்டும், तेरा राज्य मेरे देश में होने दे। அப்படிலாம் அவன் சொல்லி அடிமையாய் மாறல. ऐसे कहकर वो गुलाम नहीं बना। அவன் சொன்னா நான் எதிர்த்து நிற்க போறேன். वो कहता कि मैं विरुद्ध खड़े रहूंगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. क्योंकि मुझे बल देने वाले मसीह के द्वारा सब कुछ करने के लिए मुझे बल है। என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால முற்றும் ஜெயம் கொள்ளுகிற பலன் எனக்கு இருக்கிறது. मेरे मसीह के द्वारा सब में विजय पाने का बल मेरे अंदर है। ஹalleluya. हालेलुया। எதிர்பார்க்காத சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருக்கு. हम बाट नहीं जाने वाला एक स्थिति हमारे जीवन में ஆனாலும் होगी, எதிர்த்து நில்லுங்க. लेकिन फिर भी हम विरुद्ध खड़े रहेंगे। மூன்றாவது அந்த ஆசா சொல்கிறாரு. तीसरा वो आशा कहता है। ஹalleluya. हालेलुया। அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? वो क्या कहता है? நான் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிர்த்து வந்தேன், एक बड़े सेना के विरुद्ध में आया, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயோ. मनुष्य तुम पर चढ़ाई करने मत देना। ஹalleluya. हालेलुया। என்ன சொல்றாரு தெரியுமா? वो क्या कहता है? இப்ப இந்த சேரான்கிற ராஜா अब ये सेरा नाम का राजा என்ன ஜெயிச்சார் அப்படினா मुझे अगर जीत ले तो நீங்க தோந்துட்டீங்கன்னு அர்த்தம். आप हार गए इसका मतलब। ஏன் அப்படினா क्यों जानते हैं? நான் உங்க நாமத்தை சொல்லி வந்திருக்கேன். क्योंकि मैं तुम्हारे नाम को कहकर आया हूं। ஹalleluya. हालेलुया। நான் இயேசுவின் நாமத்தை சொல்லி मैं यीशु के வந்திருக்கேன். नाम को कहकर मैं आया हूं। நான் தோத்த அப்படினா अगर मैं हारूं तो அது என்னுடைய தோல்வி அல்ல, இயேசுவுடைய தோல்வி. वो मेरा हार नहीं, यीशु का हार है। அதனால தான் ஆசா சொல்லுகிறார், इसलिए वो आशा कहता है மனுஷன் உம்மை முறியடிக்க விடாதீங்க. मनुष्य को तुम पर जीत पाने के लिए मत छोड़ना। என்ன தெரியுமா இதுல இருந்து? इसमें से क्या हम सीखते हैं? என்னுடைய ஜெயத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும். मैं अपने जीत को मैं हासिल करना है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। என்னுடைய ஜெயத்தை நான் சுதந்தரிக்கணும். मैं अपने அவ்வளவுதான். जीत को हासिल करना है। நான் தோக்க மாட்டேன். मैं नहीं हारूंगा। எனக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். मैं उसे छोड़कर नहीं दूंगा। ஏன்னா நான் நம்பி இருக்கிறவர் இன்னாரண்டு அறிவு. क्योंकि मैं विश्वास करने वाला ये है நான் कि मैं ஆராதிக்கிறவர் जानता யாருன்னு எனக்கு हूं। தெரியும். मैं आराधना करने वाला அவர் परमेश्वर எரிகிற को मैं அக்கினி जानता சூளைக்கு हूं। என்னை தப்புவிக்க वो வல்லவர். भट्टी आग के भट्टी से मुझे बचाने அவர் के लिए महान அடைக்கப்பட்ட है। சிங்கத்திற்கு என்னை தப்புவிக்க வல்லவர். मुझे बांधा हुआ सिंह के मुंह से बचाने के लिए वो महान है। அதனால इसलिए என் தோல்வியை நான் ஒத்துக்கிட மாட்டேன். मैं अपने हार को कभी नहीं मानूंगा। எந்த ஒரு பிள்ளை அப்படி தைரியமா நிக்கீங்களோ जो कोई ऐसे निडर के साथ खड़े रहते हैं அவங்களுக்கு கர்த்தர் துணை செய்வார். उसके लिए परमेश्वर एक सहायक के रूप में அவங்களுக்கு रहेगा। கர்த்தர் விடுதலை கொடுப்பார். परमेश्वर उन्हें एक छुटकारा दिलाएगा। அவங்களுக்கு உதவி செய்வார். परमेश्वर उसे मदद करेगा। கர்த்தரை மாத்திரம் நம்பி பாருங்க. हम केवल परमेश्वर भरोसा रखकर ஆசாவை देखेंगे। போல சமாதானமா இருந்த இடத்துல சில பிரச்சனைகள் வந்ததா? आशा के समान शांति के समान रहने वाले जगह पर एक समस्या आ सकता எல்லாவற்றிலும் है। ஜெயம் இருந்த இடத்துல தோல்வியின் முகம் இருக்கிறதா? सब जगह पे जीत रहने वाले जगह पे एक हार की चेहरा आई हो। நல்ல எல்லாவற்றையும் சுமூகமாய் போன இடத்துல இப்ப பல பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையா? सब जगह में सब सरल रीति से चलने वाले में एक संकट एक समस्या आई हो ஒப்பு तो கொடுக்க போறீங்க. हम परमेश्वर के पास உம்மை सौंपने वाले சார்ந்து நிற்க हैं। போறேன். पिता मैं तुझ पर भरोसा करने உம்முடைய वाला हूं। நாமத்தினால நான் வர मैं போறேன். तेरे नाम के द्वारा आने वाला நீங்க हूं। கொடுக்கிற ஜெயத்தை நான் சுதந்தரிக்க आप போறேன். देने वाले जीत को मैं हासिल करने वाला हूं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏன் கர்த்தர் சில வேளையில இப்படிப்பட்ட பிரச்சனையை क्यों அனுமதிக்கிறார்? परमेश्वर कुछ समय में ऐसे एक समस्या சில संकट को हमारे வேளை जीवन நம்ம में आती है। யோசிக்க கூட மாட்டோம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். कुछ समय हम सोचेंगे भी नहीं ऐसे एक समस्या हमारे जीवन में आती நம்ம है। நினைக்கலாம் இல்ல தப்பிச்சு வெளியே हम போயிரலாம். सोच सकते हैं इससे बचकर हम निकल जाएंगे, ஆனா அது பெருகிட்டே இருக்கிறது. लेकिन वो बढ़ते रहती है। ஏன் இதை கர்த்தர் அனுமதிக்கிறார்? परमेश्वर क्यों से अनुमति देता है? திடீரென்று இந்த மாற்றங்கள் ஏன் வருகிறது? अचानक क्यों ये बदलाव आती है? இளையகுமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, एक छोटा पुत्र के जीवन में हम देखते हैं நல்லதா இருந்தாருங்க, अच्छा एक जीवन बिता நல்ல रहा, ஆஸ்தியோட இருந்தாரு, अच्छा एक संपत्ति के साथ நல்ல रहा, பைசா உடாய்ச்சாரு, अच्छा पैसा उड़ाया, நல்ல என்ஜாய் வாழ்க்கை. अच्छा एक जीवन बिताया। திடீர்னு பார்த்தா अचानक देखते हैं டோட்டல் காலி, पूरा सब कुछ खाली, எல்லாம் முடிஞ்சு போச்சு. सब कुछ समाप्त हो गया। பண்டி கூட்டத்துல போய் நிக்காரு. और सुअर के बीच में झुंड के அங்க बीच में நின்னுட்டு रहता தான் है। யோசிக்கிறாரு, वहां पर खड़े रहकर वो सोचता है தகப்பட்டர் தான் நல்லா अगर இருந்திருக்கும். मैं पिता के पास हूं तो अच्छा हुआ होगा। ஹalleluya. हालेलुया। தகப்பட்டர் தான் நல்லா இருந்திருக்கும். मैं पिता के पास रहा हो तो अच्छा हुआ होगा। பட்ட பேருமா पिता के पास चले जाओ சில क्या? வேளை பிரச்சனை கர்த்தர் அனுமதிக்க காரணம் என்ன தெரியுமா? कुछ समय परमेश्वर ऐसी समस्या को लाने का कारण क्या जानते हैं? நீங்க இன்னும் கர்த்தரை கொஞ்சம் நெருங்கி வரணும். आप और परमेश्वर के निकट आना चाहिए, ஹalleluya. ஹalleluya. இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜெபிக்கணும். और प्रार्थना करना है, இன்னும் அப்பாவை சார்ந்து இருக்கணும். और परमेश्वर पर निर्भर रहना है, அவருடைய உதவியை தேடணும். उसके मदद को आपको ढूंढना है। இதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். इसलिए परमेश्वर ये अनुमति देता ஆசாவுடைய है। வாழ்க்கையில தாங்க आशा की जीवन में भी यही எல்லாம் है। நல்லதா போயிட்டு இருந்துச்சு. सब कुछ अच्छे रीति से திடீர்னு चल रहा பிரச்சனை था। வந்தோன்னு தான் பார்த்தாரு. अचानक समस्या आती देखा, ஆசா அப்பதான் ஜெபிக்கிறாரு, आशा तब प्रार्थना करता எனக்கு है உதவி செய்யுங்கப்பா, मुझे मदद कीजिए எனக்கு पिता, துணை செய்யுங்க, मुझे सहायक நான் बनाइए, உம்மை வேற யாரையும் சார்ந்து இருக்க मैं மாட்டேன். तेरे सिवाय और किसी में भरोसा नहीं हालेलुया। करूंगा। हालेलुया। ஜெபித்த அன்றைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். प्रार्थना किया उस दिन परमेश्वर से छुटकारा दिला। So, பிரச்சனை வருவதனால समस्या आने के कारण கர்த்தர் என்னை
என்னை கைவிடுகிறவர் அல்ல. परमेश्वर मुझे त्याग देने वाला नहीं है. நான் கைவிட்டு இருக்கிறேன், அதனால என்ன உள்ள இழுக்க பாக்க. मैं त्याग दिया हूं इसलिए परमेश्वर मुझे फिर से उठाना चाहता है. हालेलुया, हालेलुया. புரியுதா? आप समझ लेना. பிரச்சனைல தைரியமா இருங்க. संकट के समय में निडर के साथ रहिए. போராட்டங்கள் வருதா தைரியமா இருங்க. समस्या आते हो तो आप निडर के साथ रहिए. உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற துணையாளவர் அவர். आपको और मुझे सहायक देने वाला, मदद करने वाला एक बड़ा महान वो है. हालेलुया, 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 हालेलुया. சோ மூன்றாவது ஒரு துணையாளரா இருக்கிறார். तीसरा एक सहायक के रूप में हम देखते 2 हैं. தீமோத்தேயு 4 அதிகாரத்தின் 16 17. दूसरा तीमुथी 4 अध्याय के 16 और 17 वचन में हम 2 देखते தீமோத்தேயு हैं. 4 16 17. ஒருவர் வாசிக்கலாம். दूसरा तीमुथी 4 उसका 15 16 16 17. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. ஒருவரும் என்னோடு கூட இருக்கவில்லை. யாரும் என்னை கைவிட்டார்கள். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமரா. அந்த குற்றம் அவர் மேல் சுமரா இருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறது. என்னாலே பிரசங்க நிறைவேறுக்காக புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காக புறஜாதியர் கேட்பதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. हालेलुया. இங்க பவுல் அப்போஸ்தலர் கர்த்தர் துணையாய் இருந்த மூன்றாவது சம்பவத்தை சொல்லுகிறார். यहाँ पे पौलुस प्रेरित परमेश्वर एक सहायक के रूप में ऐसे तीसरे संभव को हम இவர் देखते हैं. சொல்லுகிறார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில். वो कहता है कि मैं पहली बार जब उत्तर देने के लिए खड़ा था, என்னன்னா முதல் முறையாக பவுலை பிடிச்சு கொண்டு ரோம அரசருக்கு முன்பாக வைத்திருக்கிறாங்க. पहली बार पौलुस को पकड़कर रोम के राजा के सामने खड़ा किया இப்ப है. அவர் வந்து அங்க பேசணும். वहां पर उसे बोलना है. இப்ப இந்த பவுலுக்கு வந்து பேசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். वहां पे पौलुस को बोलने के लिए सिखाने की जरूरत அவருக்கு नहीं. நல்லா தெரியும், ரோமருடைய அத்தனை கட்டளைகளும் அவருக்கு நல்லா और தெரியும். रोमियो के सारे आज्ञा को अच्छी तरह वो जानते ஆனா हैं. என்னன்னா लेकिन क्या है जानते हैं, முன்னாடி அவருக்கு அங்க இருந்த மதிப்பு வேற, पहले उसके लिए वहां पे उसके लिए अच्छा एक இப்ப இருக்கிற पद था. மதிப்பு வேற. लेकिन अब उसका एक आदर जो है कम हो முன்னாடி गया. அவர் ரோம குடிய மகனா இருந்தார். पहले वो एक रोमियो का निवासी था, அங்க அவருக்கு நல்ல ஒரு படை வீரனா இருந்தா, நல்ல பேர் இருந்துச்சு. अच्छा एक सेनापति था, अच्छा उसका इनाम था. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி கிடையாது. लेकिन अब रहने वाला स्थिति वैसा இவர் नहीं है. இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால எல்லாரும் அவருக்கு விரோதியா மாறிட்டாங்க. यीशु को स्वीकारने के कारण सारे लोग उसके विरोधी बन ஆனா गए. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அங்க போய் நின்னு அந்த ரோம அரசராகிய அந்த நீரோ முன்பாக நிக்கணும். अब वो पहली बार जाके रोम के राजा के नीरो के सामने खड़े இப்ப रहना, அங்க முன்னாடி நிக்கணும். वहां पे उसके सामने खड़े रहना है. யோசிச்சு பாக்காரு, वो थोड़ा सोच कर देखता है, யாராவது எனக்கு கொஞ்சம் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும். अगर कोई मेरे साथ रहा हो तो मेरे लिए अच्छा होगा. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்ல. मेरे लिए एक सपोर्ट के समान நான் रहेंगे. ஏதாவது கொஞ்சம் பயந்திருக்கும் பொழுது கொஞ்சம் உற்சாகப்படுத்தி, मैं अगर डरा हुआ तो मुझे थोड़ा उत्साह दिलाकर, அவளை பயப்படாத, तू मत डर, நான் கூட இருக்கேன்ல, मैं तेरे साथ हूं. கொஞ்சம் உற்சாகப்படுத்தக்கு ஒரு ஆள் வேணும்ல. ऐसे उत्साह दिलाने के लिए कोई चाहिए. பவுல் எதிர்பார்க்கறார், அங்க யாரும் இல்ல. पौलुस ऐसे बाट जोते लेकिन उसके साथ कोई அவருடைய नहीं. வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நிக்கிறாரு. अपने जीवन में एक भयानक जगह पर वो खड़ा है, ஆனால் அவனை உற்சாகப்படுத்த யாரும் இல்ல. लेकिन उसे उत्साह दिला के लेने के लिए कोई नहीं. ரெண்டாவது பார்க்கும் பொழுது हम दूसरा देखते இப்போ हैं, நம்ம ஒரு ஜட்ஜ் முன்னாடி நிக்கோம் அப்படினா, अब एक न्यायाधीश के सामने खड़े हैं तो நம்ம அதிகமா பேச முடியாது, நமக்காக ஒரு அட்வொகேட் இருப்பார். हम ज्यादा नहीं बोल सकते, हमारे लिए एक एडवोकेट அவர் रहते हैं, வாதாடுவார் நமக்காக. वो हमारे लिए वाद இப்போ विवाद करते हैं. பவுலுக்காண்டி வாதாட கூட யாரும் अब கிடையாது. पौलुस के लिए वाद करने के लिए भी कोई नहीं है. ஹalleluya. ஹalleluya. யாராவது பவுலுடைய செய்த நல்ல காரியங்கள், அவன் செய்த காரியம் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். पौलुस ने किया हुआ अच्छे कामों को बताने के लिए ऐसे कोई कहने के लिए भी कोई नहीं था. அவனுக்கு சப்போர்ட், அவனை மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்ல. उसे उत्साह दिलाने के लिए कोई नहीं அல்லது था, அவனுக்காக வாதாடுவதற்கு யாரும் இல்ல. या उसके लिए विवाद करने के लिए कोई नहीं थे. பவுல் சொல்ல எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. पौलुस कहता है सारे लोगों ने मुझे त्याग दिया. அது வரைக்கும் கூட இருந்து ஊழியம் பார்த்தவங்க கைவிட்டாங்க. तब तक मेरे साथ रहकर सेवा करने वाले भी பவுலை त्याग दिया. உற்சாகப்படுத்துறவங்க கைவிட்டாங்க. पौलुस को उत्साह दिलाने वालों ने भी त्याग दिया. பவுலுக்காக பல இடத்துல நல்ல தூண்களாய் இருந்த எல்லாரும் கைவிட்டாங்க. पौलुस के लिए कई सारी जगह में खंबे के समान उनका मदद सहायक के रूप में அந்த देने वाले இடத்துல भी त्याग வச்சிருக்கிறா दिया. எல்லாரும் என்ன கைவிட்டாங்க. वो कहता है कि सारे लोगों ने मुझे त्याग दिया, ஆனா அந்த குற்றம் அவங்க மேல சார வேண்டாம், அவ்வளவுதான். लेकिन ये दोष उन पर नहीं लगना है. அப்படி पिता। சொல்லிட்டு பவுல் சொல்லுகிறார், ऐसे कहकर पौलुस कहते हैं கர்த்தர் எனக்கு துணையாய் இருந்தார். परमेश्वर मेरे एक सहायक के रूप में हालेलुया. रहा. हालेलुया. அந்த தனிமையின் நேரத்துல கர்த்தர் எனக்கு துணையாய் उस இருந்தார். अकेलापन में परमेश्वर मेरा सहायक बना. ஏன் துணையாய் வந்தார் தெரியுமா? क्यों एक सहायक के रूप में बना जानते हैं? என்னுடைய பிரசங்கம் நிறைவேற வேண்டும். क्योंकि मेरा प्रचार जो है पूरा होना அப்படியே है, என்னுடைய ஊழியம் நிறைவேற வேண்டும். मेरा सेवा पूरा होना है. சில வேளையில நீங்க தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் कुछ समय में अगर आप अकेला किया जाते நீங்க हो तो யோசிக்கலாம், आप सोच सकते அவங்க हैं கூட இருந்தா நான் நல்லா ஜெபிக்க முடியும், अगर वो मेरे साथ रहेंगे तो मैं अच्छा प्रार्थना कर அவங்க सकता கூட हूं, இருந்தா நான் நல்ல ஊழியம் பார்க்க वो முடியும், मेरे साथ रहेंगे तो मैं अच्छा सेवा कर அவங்க सकता हूं, கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துவாங்க वो मेरे साथ रहेंगे तो मुझे उत्साह என்று दिलाएंगे. சொல்லி நம்ம சில வேளையில யாரோ ஒருவரை சார்ந்து இருக்கிறோம். ऐसे कहकर हम किसी न किसी पर निर्भर रहते हैं. பவுல் கூட மேபி அப்படி இருந்திருக்கலாம். पौलुस भी ऐसे कुछ समय में सोचा ஆனா होगा, ஒரு நாள் பவுலை எல்லாரும் கைவிட்டு ஓடிட்டாங்க. लेकिन पौलुस को सारे लोगों ने त्याग कर छोड़कर चले இப்பதான் गए. சொல்றாரு, तब पौलुस कहते हैं இன்னைக்கு தான் ஏன் ஊழியம் ஒழுங்கா நடக்க போகுது. इस दिन में मेरा सेवा पूरी रीति से सही रीति से होने वाला है. இதுவரைக்கும் யாரோ சார்ந்து என் ஊழியம் இருந்தது, अब तक किसी और पर निर्भर रहकर मेरा सेवा चल रही இன்னைக்கு थी, என்னுடைய பிரசங்கம் நிறைவேற போகுது. लेकिन आज मेरा प्रचार पूरा होने वाला है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. கர்த்தர் துணை இருந்தா உங்க ஊழியம் சரியா நடக்கும்.
परमेश्वर एक सहायक के रूप में रहो तो आपका सेवा अच्छी रीति से चलते रहेगा। அல்லேலூயா. हालेलुया। மனுஷன் துணையா இருந்தா अगर मनुष्य की मदद के रूप में हो, ஊழியத்துல பாதியில விட்டுட்டு போயிருவாங்க. आपके सेवा में आपको आधे रीति में छोड़कर चले जाएगा। அல்லேலூயா. हालेलुया। அதனால அப்படிலாம் இருக்க கூடாது. इसलिए ऐसा नहीं रहना है। அல்லேலூயா. हालेलुया। தனிமையா இருந்தாலும் சரி சேர்ந்து இருந்தாலும் சரி ஊழியத்தை சரியா பாருங்க. अकेला रहे या किसी के साथ जुड़ कर रहे, हम सेवा को सही रीति से करेंगे। சில வேளையில कुछ समय में கர்த்தர் உங்களை பிரிக்கிறார் என்றால் परमेश्वर तुम्हें अलग करता है तो உங்களை கொண்டு அவர் ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புகிறார். आपके द्वारा कोई सेवा को करना चाहता है। பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க ரெண்டு சம்பவம் நடக்கிறது. पर पौलुस के जीवन में दो संभव को हम देखते இவர் हैं। அப்போஸ்தலரோடு இணைந்து இருக்கும் பொழுது वो प्रेरितों के साथ जब जुड़ा हुआ था, ஆண்டவர் சொல்றாரு பவுலை பிரிச்சிருங்க. परमेश्वर कहता है कि पौलुस को अकेला कर இவனை दो। பிரித்து ஒரு நாள் கொண்டு போனார். उसे अकेला कर एक दिन ले இவரை गया। பிரித்து ஒரு ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். उसे अकेला कर एक सेवा को करने ஆனா को लगा। ஊழியத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது उस सेवा चलने के समय என்ன में பண்றாரு இவரோடு இருந்தவரை பிரிச்சிட்டார் ஆண்டவர். उनके साथ जो रहते उन्हें भी अलग करता है परमेश्वर। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் இவரை பிரிச்சாரு, இப்போ இவர்ட்ட இருந்த ஒரு ஆளை பிரிச்சு விட்டார். पहला इन्हें अलग किया, अभी इनके साथ रहने वालों को इनसे अलग ஆனா किया। இப்போதான் தெரியும் लेकिन अभी जानने लगा பர்னபாஸ் பிரிஞ்சு போனா போகட்டும். बरनबास अगर अकेला किया गया तो என் जाने दो, ஊழியம் நல்லா தான் நடக்கும். मेरा सेवा अच्छी रीति से चलना है। தேமா பிரிஞ்சு போனா போகட்டும். तेमा अगर अलग किया गया तो अलग किया என் जाने ஊழியத்தை दो, ஆண்டவர் நடத்துவார். मेरा सेवा को परमेश्वर चलाएगा। அலெக்சாந்தர் எனக்கு விரோதமா இருந்தா இருக்கட்டும். अलेक्जेंडर मेरे विरुद्ध रहा तो रहने दो, என்ன கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர் செய்வார். मेरे द्वारा करने वाला सेवा को वो करेगा। அப்ப உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு ஊழியத்தை ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். आपको लेकर या आपके द्वारा परमेश्वर कुछ न कुछ कार्य को करना चाहता है। அதற்கு நீங்கள் பலப்பட வேண்டும். उसके लिए आपको बलवान बनना है। அதற்கு தான் கர்த்தர் சில வேளை உங்ககிட்ட இருந்து சிலவரை பிரிக்கிறார். इसलिए कुछ समय परमेश्वर आपके पास से आपसे कोई किसी ஏன்னா को அது வரைக்கும் நீங்க உங்க சொந்த பலன்ல நிக்க மாட்டீங்க. क्योंकि तब तक आप अपने बल पर नहीं खड़े रहते। சொந்த பலன் மீன்ஸ் உங்களுடைய ஆவிக்குரிய பலன்ல நிக்க आप மாட்டீங்க. अपने आत्मिक बल पर निर्भर होकर नहीं खड़े रहते। உங்களுடைய விசுவாசத்துல நிக்கணும். आप आपके विश्वास में खड़े रहना உங்களுடைய है। ஜெபத்துல நிக்க आप பழகணும். अपने प्रार्थना में खड़े रहने के लिए सीखना உங்களுக்கு है। ஆவியானவருக்கு அப்படிப்பட்ட நல்ல தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் ஆகணும். आपको और पवित्र आत्मा के साथ में ऐसे एक रिश्ता, एक अच्छा एक அதுக்கு रिश्ता தான் रहना பவுல் அந்த जरूरी தனிமையா है। நிப்பாட்டினார். इसलिए पौलुस को परमेश्वर ऐसे இப்ப अकेला அந்த खड़ा ஊழியத்தை இப்ப சொல்றாரு. अब ऐसे सेवा को पूरा करने के ஒரு लिए कहता है। ஜாதிகள் எல்லாரும் என் வசனத்தை கேட்டாங்க. अन्य जातियों ने मेरे वचन को सुना। ஹalleluya. हालेलुया। எல்லாரும் கேட்க वो ஆரம்பிச்சாங்க. सारे लोग सुनने लगे। ஹalleluya. இன்னைக்கு அப்படிதான் நம்மளையும் ஆண்டவர் நடத்த விரும்புறார். आज परमेश्वर हमें भी वैसे ही चलाना அப்ப चाहता இங்கு है। பவுலுக்கு உற்சாகப்படுத்துகிற ஒரு துணையா இருக்கு. आज परमेश्वर यहाँ पे पौलुस के लिए एक उत्साह दिलाने वाले एक सहायक के रूप में, உத்வேகப்படுத்தி அவனை ஊக்குவித்து அவனை பலப்படுத்துகிற ஒரு துணை. उत्साह दिलाकर उसे फुर्ती के साथ चलाने के लिए एक सहायक के रूप में அப்படி रहा। பலப்படுத்திட்டு அவர் சொல்றாரு ऐसे बल देकर वो कहता है, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டேன். सिंह के मुंह से मैं बचाया गया हूं। ஹalleluya. हालेलुया। இப்ப யோசித்து பாத்தீங்க அப்படினா थोड़ा सोच कर देखेंगे அன்னைக்கு तो, பவுலுடைய சூழ்நிலை அப்படிதான். आज पौल का उस दिन में वैसी स्थिति थी। இந்த நீரோ மன்னர் என்ன பண்ணுவார் அப்படினா ये नीरव के राजा ने क्या किया, ஆண்டவரை மறுதலிக்க சொல்லுவார். और परमेश्वर को नफरत करने के लिए कहता அவங்க है। மறுதலிக்கிற அப்படினா अगर उन्होंने इनकार नहीं அங்க किया வந்து ஒரு கிரவுண்ட் இருக்கும். वहां पे एक बड़ा ग्राउंड रहता அது है, சுத்தி ஒரு செவர் இருக்கும். उसके चारों ओर ऐसे बिनती रहती என்ன है। பண்ணுவார்னா இந்த ஆண்டவரை மறுதலிக்காம ரொம்ப விசுவாசத்துல இருப்பாங்கல்ல, जो कोई परमेश्वर को इनकार किए बिना पूरे विश्वास के साथ रहते हैं, அவங்கள தூக்குவாரு. उन्हें उठाएंगे। சில வேளை தனியா இல்ல சில வேளை குடும்பமா கூட தூக்குவாரு. कुछ समय अकेला या कुछ समय परिवार के साथ उठाते हैं, தூக்கி அந்த கிரவுண்ட்ல விட்டுருவார். उठाकर उस मैदान के अंदर छोड़ देते हैं। விட்டுட்டு மறுபடியும் கேட்பாரு, छोड़कर फिर से पूछते हैं, இயேசுவை மறுதலிக்கியா? यीशु को इनकार करेगा क्या, ஊழியம் பார்க்க மாட்டியா? सेवा किए बिना रहेगा क्या? கேட்டுட்டு அவன் இல்ல இல்ல அப்படின்னா अगर वो पूछने के बाद नहीं नहीं कहेगा तो அங்க ஒரு 5-6 சிங்கம் வரும். वहां पे 4 शहर को சுத்தி அங்க இருக்கும் ஒரு 10 காண இருக்கும் பாருங்க. 4-10 शहर रहते समझिए, சிங்கத்தை அவுத்து விட்டுருவார். उसे खोलकर छोड़ देते हैं। அந்த சிங்கம் அவங்கள அடிச்சு பீத்து சாப்பிட்டு கொண்டு वो இருக்கும். सिंह उन्हें मारकर फाड़कर खा लेता है। இத பார்த்து ரசிப்பார் அவர். ऐसे देखकर वो मग्न होते हैं। அப்படிப்பட்ட உபத்திரவத்தை அப்போஸ்தலர்கள் சகித்தார்கள். ऐसे उपद्रव को प्रेरितों ने सहा। பவுல் அந்த இடத்துல சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்பட்டேன்னு சொல்ல காரணம் தெரியுமா? पौलुस वहां पे सिंह के मुंह से बचाया गया ऐसे कहने का कारण क्या है? நீரோ மன்னர் மட்டும் இவன் வார்த்தையை கேட்கல அப்படினா अगर उस दिन नीरो के राजा ने अगर उसके बात को नहीं सुना हो तो இவருக்கும் அதே கிரவுண்ட்ல தான் போயிருப்பார். उसको भी उसी मैदान के अंदर डाला அந்த हुआ होगा। சிங்கத்துக்கு தான் இரையா இருப்பார். उसी शहर के लिए वो अपना भोजन बन गया होगा। கர்த்தர் துணையா இருந்ததனால लेकिन परमेश्वर एक सहायक के रूप में रहने का பவுலை தப்புவித்தார். वहां पे पौलुस को बचा लिया। ஹalleluya. हालेलुया। உங்க ஊழியத்தை குறித்து பயப்படாதீங்க. अपनी सेवा को लेकर मत डरिए। என்ன இந்த ஊழியம் செய்கிறதுனால मैं ये सेवा करता हूं इसलिए என்ன அடிப்பாங்களோ मुझे मारेंगे என்ன क्या துரத்துவாங்களோ या मुझे भगाएंगे क्या, பயப்படாதீங்க. आप मत डरिए। கர்த்தர் துணையா இருந்தால் परमेश्वर जब सहायक रहता है, சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவிப்பார். सिंह के मुंह से भी हमें बचाता அக்னி है, சூளைக்கும் தப்புவிப்பார். हमें अग्नि के भट्टी से भी हमें बचाता है। ஹalleluya. हालेलुया। அந்த விசுவாசத்தோட ஊழியம் பண்ணுங்க. उस विश्वास के साथ हम सेवा करेंगे। வருடத்துல ஆத்துமாக்கள் பெருகணும் அப்படினா நீங்க ஊழியம் செய்தே ஆகணும். इस साल में अगर प्राण बढ़ना है तो आपको सेवा करना जरूरी है। சபை வளரணும், ஊழியம் வளரணும் அப்படினா நீங்க ஊழியம் செய்தே ஆகணும். कलीसिया बढ़ना है, सेवा बढ़ना है तो आपको सेवा करते रहना है। வெட்கப்படாதீங்க. आप कभी लज्जित நான் मत हो। இயேசு பத்தி சொல்றேனால என் ஃப்ரெண்ட் தான் நினைப்பாங்க. आप शर्मिंदा मत होइए कि मैं यीशु के बारे में या बताता हूं சொந்தக்காரங்க तो मेरे ஏதாவது रिश्ते के நினைப்பாங்களா? कुछ कहेंगे या मेरे दोस्त कुछ कहेंगे क्या। எதையும் நினைக்க கூடாது. आप किसी चीज को मत सोचिए। செத்தாலும் பரவாயில்லை, இயேசுவுக்கு அறிவித்துட்டு நான் சாகணும்.
मैं मरूं तो भी मेरे परमेश्वर के बारे में बताकर ही मैं मरूंगा। அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல ஊழியம் பார்க்கணும். वैसे एक विश्वास के साथ हम सेवा करेंगे। அப்படி ஊழியம் பார்த்தா ऐसे सेवा करने पर கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிற துணையா எப்பொழுதும் परमेश्वर तुम्हें उत्साह दिलाने वाले सहायक के रूप में हमेशा रहेगा। எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? कितने लोग ऐसे समर्पण करने वाले हैं? பயன்படுத்துங்கப்பா. परमेश्वर मुझे ऐसे इस्तेमाल நமக்காக कीजिए, பயன்படணும். मैं तेरे लिए इस्तेमाल होना है। யாக்கோபுக்கு याकूब के लिए நல்ல ஒரு உறவான துணையாய் வந்தார். अच्छा एक रिश्ते के समान सहायक ஒரு बना, ஆசாவுக்கு एक आशा के लिए உதவி செய்கிறவராய் துணையாய் एक வந்தார். मदद के समान सहायक बना, ஒரு பவுல் அப்போஸ்தலருக்கு एक पौलुस प्रेरित के लिए ஒரு ஊக்குவிக்கிற துணையாய் एक வந்தார். उत्साह दिलाने वाला एक सहायक बना। அப்படிப்பட்ட துணையாளர் தான் நம்முடைய தேவனாய் आज वैसे एक सहायक हमारा परमेश्वर है। உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட துணையாளர் நடத்தி செல்ல போகிறார். आपको और मुझे वैसे एक सहायक चला कर ले जाने वाला है। விசுவாசிங்க. आप विश्वास कीजिए, யாக்கோபை போல அவரை பற்றிக் கொள்ளுங்க. याकूब के समान उसे थाम लीजिए, ஆசாவை போல அவரை சார்ந்து கொள்ளுங்க. आशा के समान उस पर निर्भर பவுலை रहिए, போல அவருக்காய் வைராக்கியமா நில்லுங்க. पौलुस के समान उसके लिए जलन के साथ खड़े அந்த रहेंगे। துணையாளர் நம்மை वो நடத்துவார். सहायक हमें चलाएगा, அந்த பெரிய காரியங்களை செய்வாராக. परमेश्वर बड़ा काम करेगा। நம்ம எல்லா எழும்பி நின்று आइए हम सब खड़े होकर ஒப்பு கொடுக்க போகிறோம். हम परमेश्वर को सौंपने वाले हैं। ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். நீரே என் பலன்.